नीलातुङ्गस्तनगिरितटे सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरः सिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां स्रजिनिगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः. அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடிய தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீலே கடவர்க்கு வேங்கடவர்க்கு வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. नीलातुङ्गस्तनगिरितटी सुब्धमुद्बोध्य कृष्णं पारार्त्यं स्वं श्रुतिशतशिरः सिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां स्रजिनिगलितं याभलात् कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர் கென்ன விதி என்ன இம்மாத்தம் நாம் கடவா வண்ணமே நல்க. ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமெல் குறவர் தாம் வாழி ஏழ்பாரும் உய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்ய மறை தன்னுடனே சேர்ந்து. அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தஞ்சையலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து. ஸ்ரீ கர்கவம்ச கலச்சார்ணவ பூர்ணச்சந்திரம் ஸ்ரீ வெங்கடாரிய குருவரிய தனூஜ ரத்னம் தஸ்மாத் அவாப்த நிகமாந்த ரகசியஜாலம் ஸ்ரீமத் ஸ்தலேசய குரும் சததம் பஜாமி. ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரன் மார்கழி மாதத்தை மாசானாம் அகம் மார்க சீர்ஷோகம் என்று விவரித்திருக்கிறான். இந்த மார்கழி மாசமானது சிறப்புடையது, மாதங்களிலே சிறந்தது மார்கழி. இந்த மார்கழி மாதத்திலே ஆண்டாள் நாச்சியாரும் நமக்காக திருப்பாவை அருளிச் செய்திருக்கிறாள். இந்த திருப்பாவையை மார்கழி மாதத்திலே கோவில்கள் தோறும் மடங்கள் தோறும் கிரகங்கள் தோறும் அனைவரும் அனுசந்தானம் செய்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் இந்த திருப்பாவையின் அர்த்தத்தையும் பல உபன்யாசங்கள் மூலமாக நாம் அனைவரும் வருடா வருடம் கேட்டு மகிழ்ந்து இன்புற்று தெளிவு பெறுகிறோம். என்ன தெளிவு பெறுகிறோம் என்றால், இந்த திருப்பாவை வேதம் அனைத்துக்கும் வித்து என்று கூறப்படுகிறது. சகல வேத சாரங்களின் அர்த்தங்களும் இந்த திருப்பாவையிலே பொதிந்து கிடக்கிறது. பாதகங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும் என்றும் புகழ் பெற்றது. இந்த திருப்பாவையை அனுபவிக்கும் அந்த கிரமத்திலே இன்று அடியேனுக்கு இடப்பட்ட நியமனம் திருப்பாவை 9ஆம் பாசுரத்தின் அர்த்தத்தை சொல்லுவது. பல பெரியோர்களும் உபன்யாசம் செய்யும் இந்த ஸ்ரீமடத்திலே சிறியேனான அடியேனையும் இந்த பாட்டுக்கு அர்த்தம் சொல்லுமாறு நியமனம் செய்த பெரியோர்களுடைய கட்டளையை சிறமேற்கொண்டு அடியேனுடைய மந்த மதிக்கு எட்டிய வரையில் விண்ணப்பம் செய்கிறேன்.
பெரியோர்கள் அடியேனுடைய பிழைகளை க்ஷமித்து அடியேனை திருத்தி பணி கொள்ளுமாறு பிரார்த்தித்துக் கொள்கிறேன். திருப்பாவை முதல் 5 பாசுரங்களை எடுத்துக்கொண்டால், முதல் பாசுரத்திலே ஆண்டாள் நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று, நாராயணன் நமக்கே பறை தருவான் என்று அருளி செய்துள்ளார். அதுக்கு அடுத்தது 2வது பாசுரத்திலே வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத் துயின்ன பரமன் அடிபாடி என்று, பார்க்கடலிலே துயின்றிருக்கும், பார்க்கடல்ல பாம்பனை மேல பள்ளி கொண்டிருக்கும் அந்த பரமனை, அவனை துதித்து நாம் செய்ய வேண்டியது என்ன, செய்யக்கூடாதது என்ன என்பதை பற்றி அருளி செய்துள்ளார். அதுக்கு அடுத்தது 3வது பாசுரத்தான ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி, அதிலே விபவ அவதாரங்களை மங்களாசாசனம் செய்கிறாள். அந்த உத்தமன், ஓங்கி உலகளந்த உத்தமன், அவனை மங்களாசாசனம் செய்து இந்த நாடு முழுதும் தீங்கின்றி வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு அருளை செய்துள்ளாள். அதுக்கு அடுத்தது 4வது பாசுரம். 4வது பாசுரத்திலே பர்ஜன்ய தேவதை வருணதேவனை நமக்காக இந்த நாடெல்லாம் நன்னா மழை பெய்யணும் என்று கட்டளை இடுகிறாள். 5வது பாசுரத்திலே மாயனை மண்ணு வடமதுர மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை, அந்த கண்ணனை தாமோதரனை செப்பு, அவனை எப்படி துதிக்க வேண்டும், தீயினில் தூசாகும் அவனுடைய பெயரை சொன்னால் தூமலர் தூவித் தொழுதாள் என்று நமக்கு விளக்கியுள்ளாள். இதற்கு மேலே இந்த 5 பாசுரங்களையும் ஒரு முன்னோட்டமாக வைத்துக்கொண்டு அனைவருக்கும் கிருஷ்ணானுபவம் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே அந்த கோபிகையர்கள் அனைவரையும் அவள் துயில் எழுப்புகிறாள். ஆண்டாள் தன்னை ஒரு கோபிகையாகவே இங்கே அனுகரித்து கொண்டிருக்கிறாள். முன்னொரு காலத்திலே அந்த கோபியர்கள் அவர்கள் நோற்ற நோன்பினை தான் அனுகாரம் செய்கிறாள். இப்ப கிருஷ்ண அனுபவம் கிடைக்கணும். அந்த கிருஷ்ண அனுபவம் கிடைக்க வேண்டும் என்றால் அது யாருக்கு கிடைக்கணும்? தனக்கு மட்டும் இல்ல, அந்த திரு ஆய்ப்பாடியிலே இருக்கும் 5 லட்சம் குடிப்பெண்கள் அனைவருக்கும் இந்த கிருஷ்ணானுபவம் கிடைக்க வேண்டும். ஒருத்தரையும் சென்று எழுப்புகிறாள். அந்த ஒருத்தரையும் சென்று எழுப்பும் பாசுரங்களை 6வது பாசுரம் முதல் 15வது பாசுரம் வரை ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் பாசுரம், 5 லட்சம் குடிப்பெண்களுக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவா இந்த 10 பாசுரங்களை வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு பாசுரத்திலையும் ஒரு கோபிகையை துயில் எழுப்புகிறாள். இப்போ இந்த 9வது பாசுரத்திலே எழுப்பும் கோபிகை யாரு? மாமான் மகளே என்பவள். 6வது பாசுரத்திலே பிள்ளாய் என்று பகவத் அனுபவத்துக்கு புதியதான ஒரு பெண் பிள்ளையை எழுப்புகிறாள். அதற்கு அடுத்தபடியாக 7வது பாசுரத்திலே பகவத் அனுபவம் பாகவத அனுபவம் இரண்டுமே தெரிந்திருந்தும் அதிலே இன்னும் அதை மறந்திருப்பாள் ஒருத்தி. அவளை நாயக பெண் பிள்ளாய் மறந்திருப்பாள் என்று சொல்வதை விட அதை இப்போது வெளிக்காட்டாமல் இருக்கும், தெரிந்தும் தெரியாதது போன்று இருக்கும் ஒரு பெண் பிள்ளை, அவளை நாயக பெண் பிள்ளாய் என்று கூறுகிறாள். அந்த நாயக பெண் பிள்ளையை எழுப்புகிறாள். அதுக்கு அடுத்து 8வது பாசுரத்துல கோது கலமுடைய பாவாய் என்று குதூகலம் உடையவள், அவளை எழுப்புகிறாள். அதுக்கப்புறம் இப்ப 9வது பாசுரம். இந்த 9வது பாசுரத்திலே மாமான் மகளை எழுப்புகிறாள். மாமான் மகள் அப்படின்னு சொல்றதுனால இப்போ இங்க காட்டப்பட்ட அர்த்தம் என்னவென்றால், ஆண்டாளுக்கு இப்போ ஒரு ஆசை. என்ன ஆசைனா, அந்த ஆய்ப்பாடியிலே தானும் ஒரு கோபிகையாக தன்னை பாவித்து கொண்டிருக்கிறாள். இடை முடியும், இடை நடையும், இடை பேச்சும் எல்லாமே அவளுக்கு அந்த யாதவர்கள் கோபியர்கள் அவ எப்படி பண்ணுவாளோ அதே மாதிரி ஆயிடுத்து. அந்த மாதிரி ஆன சமயத்துல இப்போ அந்த இடத்துல அவளுக்கு ஒரு தேக சம்பந்தம் வேண்டும் என்று ஆசைப்படுகிறாள். தேக சம்பந்தம் இருக்கணும் அப்படிங்கிறதுனால மாமான் மகள் அப்படின்னு ஒரு கோபிகையை எழுப்புகிறாள். இந்த மாமான் மகளானவள் அவள் எப்படி இருக்கா அப்படின்னா, அவ நன்றாக தூங்கி கொண்டிருக்கிறாள். எப்படி உறங்கிக் கொண்டிருக்கிறாள்? தூமணி மாடத்து சுத்தும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலனை மேல் கண்வளருகிறாள் அவளை எழுப்புகிறாள். அவ எப்படி இருக்கான்னா, எம்பெருமான் அவனே வந்து நம்மை கை கொள்ள வேண்டும் என்ற
ஸ்வரூப ஞானம் பெற்றவளாக நன்றாக உறங்கிக் கொண்டிருப்பவளை எழுப்புகிறாள். இதிலே சொல்லப்பட்ட விஷயங்களை 6000 படி குரு பரம்பரா பிரபாவம் என்ற அழகிய மணவாள பெருமாள் நாயனார் அருளி செய்த வியாக்கியானத்தை கொண்டு நாம் அனுபவிப்போம். தூமணி மாடத்து சுத்தும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலனை மேல் கண்வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ மகள்தான் ஊமையோ அன்னி செவிடோ அனந்தலோ ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்ன நாமம் பலவும் நவின்னு ஏலோர் எம்பாவாய். இப்போ இந்த மாமான் மகளானவள் அவள் என்ன செய்கிறாள்? எம்பெருமான் வந்து தன்னை கை கொள்ள வேண்டும் என்று இருக்கிறாள். அப்படின்னா என்ன அப்படின்னா, எம்பெருமானை அடையறதுக்கு நம்ம ஒரு காரியம் காரணம் ஒரு சாதனம் அது வச்சுக்கணுமா? நம்ம ஒரு காரியம் செய்யணுமா? நம்மளுடைய முயற்சியா அப்படின்னு கேட்டா, நம்முடைய ஆச்சாரியர்கள் காண்பித்திருக்கும் விஷயம் என்னவென்றால், அது நம்முடைய முயற்சி கிடையாது, அது எம்பெருமானுடைய முயற்சி. எம்பெருமான் அவன் இந்த ஜீவாத்மாக்கள் மேலே கொண்டிருக்கிற ஆசைனாலே அவன் பல்வேறு காரியங்களையும் செய்கிறான். அப்படி அவன் பல்வேறு காரியங்கள் செய்து அவனே வந்து நம்மை கை கொள்ள வேண்டும் என்று நம்ம ஆச்சாரியர்கள் காட்டியிருக்கா. அதுதான் நம்மளுடைய ஸ்வரூபத்துக்கு உகந்தது. இப்ப பல்வேறு விதமான உபாயங்கள் உண்டு. பக்தி யோகம், கர்மயோகம், ஞான யோகம் என்றெல்லாம் உண்டு. அது எல்லாவற்றையும் ஒன்று நம்ம செய்யறதுக்கு நமக்கு அருகதை, நமக்கு குவாலிஃபிகேஷன், நமக்கு தகுதி இருக்கா, நம்மளால அது முடியுமா என்பதை ஒன்று யோசிக்கணும். ரெண்டாவது, அது நமக்கு தகுந்ததா என்று யோசிக்கணும். அது நமக்கு தகுந்ததா என்று யோசித்தால் அது நம்முடைய ஸ்வரூபத்துக்கு சேர்ந்ததல்ல என்று நம் பூர்வர்கள் நமக்கு காட்டியிருக்கார்கள். அதனால எம்பெருமான் அவனே உபாயம், அவனே உபேயம். உபாயம்னா அவன் மூலமாக அவனையே நாம் அடைய வேண்டும். இதுக்கு வேற ஒரு மீன்ஸ், வேற ஒரு வழி கிடையாது. எம்பெருமானே தான் வழி. எம்பெருமான் மூலமாகவே நாம் எம்பெருமானுடைய திருவடிகளை அடைய வேண்டும் என்பது. அப்படி நம்முடைய ரக்ஷணம், நம்முடைய ரக்ஷணமானது நம்மிடத்திலே இல்லை, அது எம்பெருமானிடத்திலேயே இருப்பது என்பதுதான் தாற்பயம். அந்த தாற்பயத்தை உணர்ந்தவள் அவள் இந்த கோபிகை. அவள் அதனால இந்த தாற்பயத்தை உணர்ந்ததுனாலே அவள் நன்னாக உறங்கி கொண்டிருக்கிறாள். இவள் எப்படிப்பட்டவள் அப்படின்னா, சீதா பிராட்டியை போன்று என்று சொல்லலாம். எதனால் அப்படி சொல்லலாம் அப்படின்னா, சீதா பிராட்டியானவள் லங்கையிலே அசோகவனத்திலே சிறை இருந்தாள். சிறை இருந்தவள் ஏற்றம் என்றே ஸ்ரீ ராமாயணத்தை பற்றி நம் ஆச்சாரியர்கள் கொண்டாடுகிறார்கள். அப்படி அவள் அங்கே இருந்தபோது அவளை காண அனுமன் செல்கிறான். திருவடி போறார். எங்கேருந்து போறார்? ராமர் அனுப்பிச்சு வைக்கிறார், ஹனுமான் அனுப்பிச்சு வைக்கிறார். ஹனுமான் அனுப்பிச்சு வச்சா, ராமர் அனுப்பி வைக்கிறார், சுக்ரீவனுடைய ஆணை. அதனால அவர் போகிறார். எல்லா இடத்தையும் போய் அந்த கடலை கடைந்து அங்கிருந்து அவர் சென்று லங்கையை அடைந்து, லங்கையிலும் முதல்ல ராவணனுடைய மாளிகையில எல்லாம் தேடி அங்கெல்லாம் பிராட்டியை காணாமல் பிற்பாடு அசோகவனத்திலே அவர் பிராட்டியை காண்கிறார். பிராட்டியை அங்கே கண்டபோது அவர் என்ன சொல்றார்? பிராட்டி தேவி, நீங்க இவ்வளோ கஷ்டப்படணுமா? நீங்க இவ்வளோ கஷ்டப்பட வேண்டாம், அடியனோட முதுகுல ஏறிக்கோங்கோ, நான் உங்களை கொண்டு போய் ராமன் கிட்ட சேர்த்துடுறேன் அப்படிங்கிறார். பிராட்டி அதுக்கு ஒத்துக்கல. அதற்கு பிற்பாடு என்ன ஆறுது? ராவணனாலே கட்டுண்ணப்படுகிறார் திருவடி. அதுக்கப்புறமா லங்கையை எரிக்கிறார். அந்த விஷயம்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள். அதெல்லாம் முடிஞ்சாவிட்டு அங்கிருந்து திரும்பி கிளம்பணும். அவர் கிளம்பி சென்று பெருமாளிடம், ராமனிடம் சீதையை கண்டேன் சீதையை என்ற நல் வார்த்தையை சொல்ல வேண்டும். அதுக்கு முன்னாடி சீதா பிராட்டியை காண்பதற்காக இன்னொரு முறை வருகிறார். ஏன்னா அவர் லங்கையெல்லாம் எரிச்சுட்டார் இல்லையா? லங்கையெல்லாம் எரிச்ச போது அவருக்கு ஒரு பயம் வந்துடுறது. என்ன பயம் வந்துடுறதுன்னா, ஐயோ இப்படி நம்ம பாட்டுக்கு எல்லா இடத்துலையும் எரிச்சிட்டோமே, ஒருவேளை இந்த மாதிரி எரிஞ்சதுல பிராட்டியும் அகப்பட்டு கொண்டு அவளுடைய உயிர் போயிருந்ததுனால் எவ்வளவு முட்டாள்தனமான ஒரு காரியத்தை நாம் செய்திருப்போம். அப்படிப்பட்ட முட்டாள்தனமான காரியத்தை நாம் செய்யலாமா என்று யோசித்து அதனால் பயப்பட்டு சென்று பிராட்டியை தரிசிக்க மற்றொரு முறை செல்கிறார். அப்போது பிராட்டி அவரிடம் கூறும் ஸ்லோகமானது, ஷரைஸ்து சங்குலாம் கிருத்வா லங்காம்
பரபலார்த்தனஹ மாம் நயேத் யதி காகுஸ்தஹ தத்தஸ்ய சதுருஷம் பவேத் அப்படிங்கிறது. அதாவது பிராட்டி சொல்கிறார், தத்தஸ்ய சதுருஷம் பவேத் என்பதைத்தான் நம் ஆச்சாரியர்கள் நமக்கு ரொம்ப அழகா விவரித்துள்ளார்கள். இந்த ராமனானவன் அவனே என்னை கை கொள்ள வேண்டும். ஹனுமனு, நான் உன்மேல ஏறி வருதுன்னா அப்ப என்ன ஆகும்? என்னுடைய ரட்சணத்துக்கு நானே காரணமாயிடுவேன். எனக்கு என்ன அந்த சக்தி இல்லையா? ஒரே நிமிஷத்துல அந்த ராவணன் என்னை தூக்கி சென்றானே, அப்பவே அவனை என்னால சபிச்சிருக்க முடியும். அவன் சாம்பலா போயிருக்கணும் அப்படின்னு நான் ஒரு சாபம் விட்டிருந்தேன்னாக்க அவனால என்னை இங்க கூட்டிகிட்டே வந்திருக்க முடியாது. ஆனா அதை அவள் செய்யவில்லை. அதுக்கு மேல இப்போ இதுக்கு முன்னாடி தானே ஹனுமனுடைய வாலிலே தீயை வைத்துள்ளார்கள். அந்த தீயை வச்சுதானே அவர் லங்கை முழுக்கவும் எரிச்சார். அப்போ அந்த வாலில் தீயை ஏத்தினா எவ்வளோ சுற்றுக்கும், அவ்வளோ சூடு இருக்கும் போது அவரால் எப்படி எல்லா இடமும் சென்று மொத்த லங்கா நகரத்தையும் எரிக்க முடிந்தது? ஏன்னா பிராட்டியானவள் அக்னி தேவதையை சொன்னாள். அக்னி தேவதைக்கு ஆணையிட்டாள், சீதோபவ அப்படின்னு. அதாவது ஹனுமனுக்கு இந்த அக்னியுடைய உஷ்ணம் எதுவுமே இருக்கக்கூடாது, அவருக்கு வெறும் குளிர்ச்சி மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று அக்னி தேவதையை பார்த்து ஆணையிட்டாள். அதனாலே அனுமனாலே அந்த தீயையெல்லாம் நன்றாக பொறுத்து கொண்டு லங்கை முழுவதையும் எரிக்க முடிந்தது. அப்படிப்பட்ட சக்தி பிராட்டிக்கு இருக்கு. ஆனா அந்த சக்தி பிராட்டிக்கு இருந்தாலும் அந்த சக்தியை வைத்துக் கொண்டு தானே தன்னை ரட்சணம் பண்ணி கொள்ள வேண்டும் என்று அவள் நினைக்கவில்லை. அவன் என்ன சொல்றா? தத்தஸ்ய சதுருஷம் பவேத். அந்த எம்பெருமான் ராமன் அவன் வரட்டும், அவன் என்னை காப்பாற்றட்டும் அப்படிங்கிறான். இதுக்கு அர்த்தமிடும் போது நம் ஆச்சாரியர்கள் என்ன சொல்லியிருக்கான்னா, சீதா பிராட்டி என்ன பண்றா? அனுமனை ராவணனுக்கு சமானமாக சொல்லிவிடுகிறாள். நீ ராவணன் மாதிரி இருக்கியே ஹனுமனு அப்படிங்கிறாள். ஹனுமனுக்கு தூக்கி வாரி போடுறது. என்னடாது, நம்ம அவ்வளவு தூரத்துல இந்த கடலை கடந்து இங்க இந்த லங்கா நகரத்தை துவம்சம் பண்ணி ராவணன் கிட்டே பேசி எல்லாம் பண்ணி இருந்தா சீதா பிராட்டி தன்னை பார்த்து நீ ராவணனோட சமானம்னு சொல்லிட்டாளே, எதனால அப்படி சொன்னா என்று கேட்டால் நம் ஆச்சாரியர்கள் காட்டும் விளக்கம் என்னவென்றால், இதிலே 2 விஷயம் அடங்கியிருக்கு. ராமன் பெருமாளுக்கு 2 சொத்து. என்ன 2 சொத்துனா, ஒரு சொத்து பிராட்டி, சீதா பிராட்டி. இன்னொரு சொத்து என்னவென்றால் ரக்ஷகத்துவம் அப்படிங்கிறது. எம்பெருமானை ஒழிய மற்றவர்கள் ரக்ஷகர் அல்லை என்று பிரபன்ன பரித்ராணத்திலே சொன்னோம் என்று பிள்ளை லோகாச்சாரியார் அருளி செய்திருக்கார். அதாவது எம்பெருமானை ஒழிந்தவர் ரக்ஷகர் அல்லர், எம்பெருமானை தவிர ரக்ஷகத்துவம் என்பது வேற யாருக்கும் கிடையாது. இது 2ம் எம்பெருமானுடைய சொத்து. இதுல பிராட்டி சொத்து. அந்த பிராட்டியான சொத்தை அபகரித்து கொண்டவன் யாரு? ராவணன். அவன் தான் பிராட்டியை கூட்டின் அந்த மாதிரி எடுத்துன்னு வலிய கொண்டு அசோகவனத்திலே சிறை வைத்து விட்டான். இப்ப அவன் அந்த மாதிரி சிறை வைத்து விட்டாவிட்டு இப்ப எம்பெருமானுக்கு மிச்சமா இருக்கும் சொத்து என்ன? அந்த ரக்ஷகத்துவம். என்னை சீதா பிராட்டியை ரட்சிக்க வேண்டும் பொறுப்பு எம்பெருமானிடத்திலே இருக்கிறது. இப்போ அனுமனு, அந்த சொத்தை நீ திருடிக் கொள்ள பார்க்கிறாயா? அதை நீ பிடுங்கிக் கொள்ள பார்க்கிறாயா? ஒரு சொத்தை ராவணன் பறித்து கொண்டான், இன்னொரு சொத்தான ரக்ஷகத்துவத்தை நீ பறித்துக் கொள்கிறாயா என்று கேட்கிறாள் சீதா பிராட்டி. ஆக பிராட்டியினுடைய நிலை என்னவென்றால், எம்பெருமானே தன்னை கை கொள்ள வேண்டும் என்பது, எம்பெருமானே தன்னை ரட்சிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஸ்வரூபத்தை உடையவள் இந்த மாமான் மகளான கோபிகை. இந்த மாமான் மகளான கோபிகையை இப்பொழுது ஆண்டாள் இங்கே எழுப்புகிறாள். எப்படி எழுப்புகிறாள்? அவள் எந்த மாதிரி இடத்திலே இருக்காள் என்றால், தூமணி மாடத்திலே இருக்காள். அவளுடைய கிரகமானது எப்படி இருக்குன்னா, நல்ல தூய மணிகளாலே ஆன மாடத்திலே அவள் இருக்கிறாள். இப்ப இந்த தூமணி என்றால் என்ன? மணினா ரத்னம், நம்ம ஜெம்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ரூபி அந்த மாதிரி, மாணிக்கம் அந்த மாதிரியான ஜெம்ஸ். அந்த மாணிக்கத்தாலே, அந்த மணியாலே ஆன மாடம். அதுவும் எப்பேற்பட்ட மணி அந்த மணி என்பது என்றால் தூமணி. தூமணினா தூய மணி, நேச்சுரலி ஃப்ளாலஸ் அப்படின்ட்டு.
இப்போ நிறைய பேர் வைரம் வாங்கறதுக்கு போவா. அந்த காலத்துல எல்லாம் என்ன பண்ணுவா, வைரம் வாங்குறதா இருந்தாக்க அந்த வைரத்துல தோஷம் ஏதாவது இருக்கா அப்படின்னு பாப்பா. அந்த வைரத்துல தோஷம் ஏதாவது இருக்கான்னு பாக்குறதுக்கு சில பேருக்கு தான் தெரியும். அவளை கூட்டிட்டு போய் அந்த தோஷம் இருக்கான்னு பார்க்க வைப்பா. அந்த மாதிரி தோஷம்லாம் இல்லைன்னா தான் அந்த மணியை வாங்குவா இல்லையா. அந்த மாதிரி தோஷம் எதுவும் இல்லாத மணியானது தூமணி, தூமணி மாடம். இப்ப தோஷம் இல்லாத மணி என்று எதற்காக இங்கே அருளி செய்ய வேண்டும் அப்படின்னா, தோஷம் இருக்கிற மணி இருக்கா? தோஷம் இருக்கிற மணியும் இருக்கு. அதான் இப்ப நம்ம இந்த வைரங்கள்லயே பாக்குறோம். வைரங்கள் மட்டும் இல்ல, எந்த விதமான மணியை எடுத்துக்கொண்டாலும் அதிலே தோஷங்கள் இருக்கக்கூடும். இப்போ நம்மளே போய் பார்க்கலாம் ஆன்லைன்ல. இப்போதான் நிறைய ஆன்லைன் வெப்சைட்ஸ்லாம் இருக்கே. அந்த வெப்சைட்ஸ்ல போய் நம்ம எமரல்டு வாங்கணும் இல்லை ரூபி வாங்கணும் அப்படின்ட்டுனா தேடினா அதில் அதுக்குன்னு ஒரு கிரேடு போட்டிருப்பா. வைரத்துக்கு கிரேட் இருக்கா மாதிரி தான் வைரத்துக்கு இப்போ இந்த 4 C's அப்படின்ட்டுலாம் சொல்றா இல்லையா. கட்டு, கிளாரிட்டி, கலர், கேரட் அப்படின்னு சொல்றா. இல்லை இந்த கிளாரிட்டி அப்படிங்கிறது தான் அதுல உள்ள ஏதாவது தோஷம் இருக்கா அப்படின்னு நமக்கு தெரியப்படுத்தும் ஒரு மெஷர், ஒரு மெட்ரிக். அதே மாதிரி இந்த மணிகளை எடுத்துக்கொண்டால் அதுலயும் இருக்கு, அதுலயும் தோஷம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுனா. அந்த மாதிரி தோஷம் எதுவுமே எப்பொழுதுமே இல்லாத மணிகள். அப்ப தோஷம் எப்பொழுதுமே இல்லாத மணிகள் என்றால் தோஷம் சில சமயத்துல இருக்கும் மணிகள் இருக்குமா அப்படின்னா இருக்கும். அதைத்தான் துவளில் மணிமாடமோங்கு என்று ஆழ்வார், நம்மாழ்வார் அருளி செய்துள்ளார். துவளில் மணிமாடமோங்கு தொலைவில்லி மங்கலம் தொழும் இவளை அன்னை மீர் உமக்கு ஆசையின்றி அகத்தினீர் என்கிறார். எப்படின்னாக்க இந்த தொலைவில்லி மங்கலம் என்கிற திவ்ய தேசம் ஆழ்வார் திருநகரி பக்கத்திலே நவ திருப்பதிகளிலே ஒரு திவ்ய தேசம், இரட்டை திருப்பதி என்று வழங்கப்படுகிறது. இந்த தொலைவில்லி மங்கலத்திலே எழுந்தருளி இருக்கும் எம்பெருமான்கள் தேவபிரான் மற்றும் அரவிந்த லோச்சனன். அங்கே இருக்கும் மாடம் எம்பெருமான் தனக்காக கட்டி கொண்ட மாடம். அது எப்படிப்பட்டதுன்னா துவளில் மணி அப்படிங்கிறார். துவள் இல்லாத மணி. துவள் இல்லாத மணி என்றால் துவள் இப்போது இல்லாத மணி. அது இப்போ அந்த மணிக்கு தோஷம் எதுவும் இல்லை, ஆனா ஒரு காலத்துல தோஷம் இருந்திருக்கலாம். எப்படின்னா ஒரு மணிக்கல்ல எடுத்துட்டோம்னா அந்த மணிக்கல்லுல ஏதாவது தோஷம் இருக்கா அப்படின்னு பார்த்தா தோஷம் இருக்குன்னு வச்சுப்போம். அப்ப என்ன பண்ணுவா, அந்த தோஷத்தை எப்படி நிவர்த்தி பண்றது அப்படிங்கிறதுக்கு நிறைய டெக்னிக்ஸ்லாம் இருக்கு. அந்த டெக்னிக்ஸை வச்சு என்ன பண்ணிடுவா, அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணிடுவா. அந்த மாதிரி தோஷத்தை நிவர்த்தி பண்ண மணிகள், அதாலே கட்டப்பட்ட மாடம், அது எம்பெருமானுக்காக கட்டப்பட்ட மாடம் தொலைவில்லி மங்கலத்திலே இருக்கான். ஆனா இந்த கோபிகையானவள் இவள் இருக்கும் மாடம் என்னன்னா இது தூமணி மாடம். தூமணி மாடம் அப்படிங்கிறதுனால இதுக்கு எப்போதுமே முதல்ல இருந்தே இதுக்கு தோஷங்கள் எதுவும் கிடையாது. இப்ப இந்த டைமண்டோட அந்த எக்ஸாம்பிளே நம்ம எடுத்துட்டோம்னா அதுல என்ன பண்ணுவா, நிறைய கிளாரிட்டி அப்படின்னு போட்டிருக்கா இல்லையா. VS2, VS1 அப்படின்னா வெரி ஸ்லைட் இன்க்ளூஷன் அப்படின்னு அர்த்தம். ஸ்லைட் இன்க்ளூஷன்ஸ், ஸ்மால் இன்க்ளூஷன்ஸ் அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பிப்பா. அதுலேருந்து ஆரம்பிச்சு அது கொஞ்சம் கொஞ்சமா அதோட குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகிட்டே போகும். அதான் பெட்டர், இன்னும் சுப்பீரியர் குவாலிட்டியாக இருக்கும். எப்படின்னா அந்த VVS1, VVS2, VVS2 விட VVS1 பெட்டர். அதுக்கு மேல எடுத்துட்டா IF அப்படிங்கிற குவாலிட்டி. அது என்னன்னாக்க இன்டர்னலி ஃபிளாலெஸ் அப்படின்னு அர்த்தம். இன்டர்னலி ஃபிளாலெஸ்னா உள்ளுக்குள்ள எந்த தோஷமும் அதுக்கு கிடையாது, ஆனா வெளியில அதுக்கு சில அது மேல இந்த நகைகள்லாம் பண்றதுனால சில கீறல்கள் விழுந்திருக்கலாம் அப்படிங்கிறது. உள்ளுக்குள்ள அந்த மணிக்குன்னு அந்த வைரத்துக்குன்னு எந்த தோஷமும் கிடையாது. அது இன்டர்னலி ஃபிளாலெஸ். அதுக்கும் மேல இருக்கிறது தான் FL, ஃபிளாலெஸ் அப்படின்னு சொல்றா. அந்த மாதிரி இது ஃபிளாலெஸ், முதல்ல இருந்தே இயல்பாகவே எந்த தோஷமும் இல்லாத மணிகள். அந்த மணிகளை கொண்டு கட்டப்பட்ட மாடம். கண்ணன் என்ன பண்ணியிருக்கான், தன்னுடைய பிரீத்திக்கு விஷயமான இந்த கோபிகைக்கு இப்படிப்பட்ட மாடத்தை அமைத்து கொடுத்திருக்கிறான். தூமணி மாடம். எப்படின்னா ராஜாக்கள்லாம் அந்த காலத்துல என்ன பண்ணுவாளாம், அவளுக்கு விஷயம், நல்ல விஷயம், இந்த மாதிரி மணி ரொம்ப நல்ல உயர்ந்ததான ஒரு பொருள் கிடைச்சதுன்னா அப்ப என்ன பண்ணுவா, அந்த உயர்ந்ததான பொருளை தன்னுடைய அந்தப்புறத்துக்கு அனுப்பி விடுவாராம். அதே தனக்கு கொஞ்சம் அடுத்த ரகத்திலே இருக்கும் மணியையோ ரத்னத்தையோ கல்லையோ எந்த பதார்த்தத்தையோ அவர் வைத்துக் கொள்வாராம். எப்படின்னா இதுக்கு இன்னொரு உதாரணம் கொடுக்கணும் அப்படின்னா, இப்ப பழங்கள் வாங்கிட்டு வரான்னு வச்சுப்போம். அந்த பழங்கள்ல சில பழங்கள்ல ஏதோ வெட்டுப்பட்டிருக்கும், இல்ல கொஞ்சம் காயப்பட்டிருக்கும், இல்ல கொஞ்சம் ஒரு இடத்துல கொஞ்சம் இன்னும் அதிகமா கணிஞ்சிருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதே அந்த தலைவனானவன், கணவனானவன் என்ன பண்ணுவானா, அந்த மாதிரி இருக்கிறத தான் வச்சுட்டு நல்லதா இருக்கிறத தன்னுடைய மனைவிக்கு கொடுப்பானாம்.
இப்ப இன்னொரு உதாரணம் ரொம்ப லௌகீகமா சொல்லணும் அப்படின்னா, என்னைக்கோ ஆத்துக்காரர் தோசை பண்ணி தராருன்னு வச்சுப்போம். அவருக்கு தோசை பண்ண வரலன்னு வச்சுப்போம். அப்ப என்ன ஆகும்? முதல்ல கல்லுல போட்டு அந்த தோசையை எடுக்கிறதுக்குள்ள அவருக்கு பிராணன் போயிடுமா? அப்படிப்பட்ட தோசைய தான் வச்சுண்டு அதுக்கப்புறம் ஒரு 2-3 தோசை நன்னா வந்தாவிட்டு 4வது 5வது தோசை நன்னா அழகா முறுவலா நன்னா ரவுண்டா வரும் இல்லையா, அந்த தோசையை எடுத்து தன்னுடைய மனைவிக்கு கொடுப்பார்னு வச்சுப்போம். அப்படிப்பட்டதுதான் இந்த தூமணிக்கும் துவளில் மணிக்குமான ஒரு அனாலஜி. ஸோ அப்படிப்பட்ட தூமணி மாடம், அந்த தூமணி மாடத்து சுத்தும் விளக்கெரிய, சுத்தும் விளக்கெரிய அந்த மாடமே தூய மணிகளால ஆனதுனால அதுலயே நேச்சுரலா நிறைய லைட்ஸ் இருக்கும், நன்றாக பிரகாசிக்கும். ஆனாலும் அதுக்கும் மேல அந்த மாடத்துக்கு உள்ளேயும் சுத்தும் விளக்கெரிய இருப்பாராம். அந்த சுத்தும் விளக்கெரிய அப்படிங்கிறது என்னன்னா, அந்த அந்த மாடங்கள் அந்த மாடம் முழுவதும் கண்ணன் எம்பெருமானோட இந்த கோபிகையானவள் இவள் சுற்றி திரிய வேண்டும் என்பதற்காக அங்கே விளக்கு ஏற்றி வைத்திருப்பார்களாம். அதுவும் எதற்காகனா மங்களகரமாகவும். இப்ப என்னதான் தூமணியாக இருந்தாலும் அந்த மங்களகரமாக நாம் விளக்கேற்றுவது என்று உண்டு இல்லையா, அந்த விளக்கு அந்த மாதிரி சுத்தும் விளக்கெரிய ஏற்றி வைக்கப்பட்டிருக்குமா. இதுல இன்னொரு விஷயம் நாம பார்க்க வேண்டியது, தூமணி துவளில் மணி அப்படிங்கிறதுக்கு என்னன்னா உதாரணம் இன்னொன்னு சொல்ல வேண்டும் என்றால், இப்போ நம்ம ஜீவாத்மாக்கள், நாம் எம்பெருமானை ஒழிய மற்றவர்கள் அனைவருமே ஜீவாத்மாக்கள் தான். இந்த ஜீவாத்மாக்கள் அனைவரும் எப்படின்னா அவளுக்கு தன்னுடைய ஸ்வரூப ஞானம் என்பது எல்லா சமயத்திலும் பிரகாசிக்குமா அப்படின்னா சொல்ல முடியாது. எப்படி அப்படின்னாக்க, இப்ப நம்ம இந்த லோகத்துல இருக்கிற வரைக்கும் இப்ப ஜீவாத்மாக்களை எடுத்துட்டா அவளை 3 வகையாக பிரிக்கலாம். 3 வகை என்னென்ன என்றால் நித்தியர், முக்தர், பத்தர். நித்தியர் என்றால் நித்திய சூரிகள். நித்திய சூரிகள்னா அனந்த, கருட, விஸ்வக்சேனாதிகள், அவர்கள் எல்லாம் நித்திய சூரிகள். எப்பொழுதுமே அவளுக்கு இந்த பிரகிருதி சம்பந்தம் என்பது கிடையாது. அவர்கள் எப்பொழுதுமே பரமபதத்திலேயே எம்பெருமானுடைய கைங்கரியத்திலேயே இருப்பவர்கள். அதுக்கு மேல முக்தர்கள் அப்படின்னா என்னன்னாக்க, இங்க இருக்கிற ஜீவாத்மாக்கள் நம்மை போன்றவர்கள் ஆச்சாரியன் மூலமாக எம்பெருமானை பற்றி அவனே உபாயம் அவனே உபேயம் என்றிருந்து அவனுடைய கிருபா கட்டாட்சத்தினாலே, அவனுடைய மனதிலே பிறக்கும் அந்த இரக்கத்தினாலே பின்பு அந்த ஜன்மா முடியும் போது, எந்த ஜன்மாவிலே இந்த ஞானம் ஏற்படுகிறதோ, எம்பெருமானே உபாயம் எம்பெருமானே உபேயம் என்பதை அறிந்து ஒரு ஆச்சாரியன் மூலமாக எம்பெருமானிடம் சரணடைந்து அந்த ஞானம், அதாவது இந்த நீயே எனக்கு உபாயம் நீயே எனக்கு உபேயம் என்பதை நாம் அக்செப்ட் பண்ற அந்த ஜன்மாவினுடைய முடிவிலே நமக்கு பரமபத பிராப்தி கிடைக்கிறது. அப்பொழுது நாம் முக்தர்கள் ஆவோம். எப்ப முக்தர்கள் ஆவோம்னா அங்கே போன பிறகு. அப்படி இல்லாமல் இங்கேயே இருக்கிறவா, அது 3வது கேட்டகரி. 3வது கேட்டகரி பத்தர்கள். அவளுக்கு இன்னும் இந்த ஞானமே வரல, இல்ல ஞானம் வந்தாலும் இன்னும் சென்று அடையவில்லை, இன்னும் முக்தி கிடைக்கவில்லை. அந்த முக்தாத்மாக்கள் அவளை எடுத்துட்டா இப்ப என்ன ஆகுது, இந்த முக்தி கிடைச்சு அவ அந்த பரமபதத்திலே இருக்கும்போது அவளுக்கும் எம்பெருமானோட ஒத்த 8 குணங்கள் கிடைக்கிறது. இதை சாமியாபத்தி என்று சொல்கிறார்கள். இந்த 8 குணங்கள் என்னென்ன அப்படின்னாக்க, முதல்ல அபகத பாப்மத்துவம் அப்படிங்கிறது. அபகத பாப்மத்துவம் அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம எதனால இந்த பிறவியிலே மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து எதனால இப்படி உழல்கிறோம், எதனால இது மாறி மாறி உழல்கிறோம்னா, நமக்கு இருக்கும் பாவம் புண்ணியம் இது 2 மாறி மாறி இருக்கிறதுனால நம்மளும் என்ன பண்ணோம், யாதானும் ஒரு ஆக்கையில் நின்று அங்கு ஆப்புண்டும் ஆப்பமெண்டும் மூதாவியில் தடுமாறும் உயிர் முன்னமே என்ன நம்மாழ்வார் அருளி செய்தது போன்ற, நம்ம எப்ப பார்த்தாலும் இந்த சைக்கிள் ஆஃப் பர்த் அண்ட் டெத், இந்த விஷியஸ் சைக்கிள், அதுலயே நம்ம மாறி 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 வந்து கொண்டே இருக்கிறோம். அப்படிப்பட்ட சமயத்திலே இந்த முக்தி அடைந்த ஜீவன் இந்த பாப்பம், அப்புறம் இந்த ஈவில், இந்த கெட்டது, அதெல்லாம் எதுவுமே இல்லாம எந்த நெகட்டிவ் கர்மங்களும் இல்லாமல் இருப்பது, அது அபகத பாப்மத்துவம். அடுத்தது விஜரஹ, அதாவது என்றால் இந்த மூப்பு,
நோய்மை குன்றி மூப்பெய்தி என்று ஆழ்வார் அருளி செய்திருக்கிறார். நமக்கு என்ன ஆறுது? வயசானா நேற்று இருந்தா மாதிரி இன்னைக்கு இருக்கோமா, போன வருஷம் இருந்தா மாதிரி இந்த வருஷம் இருக்கோமா, தலையெல்லாம் நரைச்சு போறது, உடம்புல எல்லாம் சுருக்கங்கள் விழுறது, முட்டிலாம் வலிக்கிறது, நடக்க முடியாம போறது. ஜரை அப்படின்னா அந்த வயதான தன்மை, அந்த வயதான தன்மை அது தட்டுகிறது. அந்த மாதிரி இல்லாம நமக்கு பரமபத பிராப்தி கிடைத்த பிறகு நாம் எப்பொழுதுமே இளமையாகவே இருப்போம். அது விஜர என்று சொல்லப்படுகிறது. அபஹத பாப்மத்துவம் முதல்ல, அடுத்தது விஜரக, அடுத்தது விமிருத்யு. அப்படின்னா என்னன்னா மிருத்யு, ஜனனம் மரணம் ஜனனம் மரணம் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த சைக்கிள் இதுலேருந்து பிரேக் ஆகி எப்போ நாம் பரமபதத்தை சென்றடைகிறோமோ அதற்கு மேலே நமக்கு வேற ஒன்று மிருத்யு அப்படிங்கிறது கிடையாது. அது இல்லாமல் போறது. அடுத்தது விஷோகா. அப்படின்னா என்னன்னா சோகம் அப்படிங்கிறது, சோகம் அப்படிங்கிற சோகம் துக்கம், இந்த உலகத்திலே நடக்கும் பல காரியங்களும் நமக்கு துக்கத்தை விளைவிக்கின்றன. அந்த துக்கமானது இல்லாமல் போகிறது. அடுத்து அது விஷோகா. அடுத்தது விஜிகத்சகா. அப்படின்னா என்னன்னா பசி, பசி பிணி மூப்பு துன்பம் அப்படின்ட்டு ஆழ்வார் சொல்றாரு இல்லையா, அந்த பசி கரெக்டா வேளை வேலைக்கு நமக்கு சாப்பிட்டாகணும். சாப்பிடலன்னா ஒரு வேளை வேணா சாப்பிடாம இருக்க முடியும். ஏகாதசி வந்ததுன்னா அந்த ஏகாதசி என்னைக்கு பட்னி இருக்கிறதுக்குள்ள எத்தனை உணவு பண்டங்களை நாம் நினைத்துக் கொள்கிறோமோ தெரியாது நமக்கே இல்லையா. அந்த மாதிரிலாம் இல்லாம இந்த பசி என்பது இல்லாமல் இருப்பது. அடுத்தது அபிபாசகா. அதாவது என்னன்னா தாகம் இல்லாமல் இருப்பது. இப்போ நம்மளால கொஞ்ச நேரம் தண்ணி குடிக்காம இருக்க முடியுமா? ஒரு வேளை சாப்பிடாம இருக்கலாம், 1 மணி நேரம் தண்ணி குடிக்காம இருக்க முடியுமா? அதுவே கஷ்டம் தானே. அந்த மாதிரிலாம் இல்லாம இருப்பது. அடுத்தது சத்திய காமத்துவம். சத்திய காமத்துவம் அப்படின்னா என்னன்னாக்க நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே கிடைக்க பெறுகிறது, நடக்க பெறுகிறது. அது சத்திய காமத்துவம். அடுத்தது சத்திய சங்கல்பம். சத்திய சங்கல்பத்துவம் அப்படின்னா என்னன்னாக்க நாம் எடுக்கும் சங்கல்பங்கள், நாம் நினைக்கும் விஷயங்கள் அனைத்தும் நடப்பது. இப்படிப்பட்ட இந்த 8 குணங்களும் ஜீவாத்மாக்கும் சரி பரமாத்மாக்கும் சரி நடந்து விடும். ஜீவாத்மாக்கு எப்பன்னா முக்தி அடைந்த பிறகு. முக்தர்களுக்கும் பரமாத்மாவுக்கும் இது சாமியமாக இருக்கிறது. ஆனா என்ன வித்தியாசம் இதிலே என்று எடுத்துக்கொண்டால், முதல்ல ஜீவாத்மாக்கு இதெல்லாம் கிடையாது. அப்ப நம்ம எப்படி இருக்கோம்னா இந்த துவள் உள்ள மணியாக இருக்கிறோம். ஆனா பரமபதத்தை அடைந்த பிறகு, முக்தரான பிறகு நாம் துவளில் மணியாக ஆகிறோம். அதே எம்பெருமானை எடுத்துக்கொண்டால் அவனுக்கு எந்த தேசத்திலும் எந்த காலத்திலும் எந்த நிலையுமே இது எதுவுமே கிடையாது. அதனாலே இந்த தூமணி மாடத்துக்கும் துவளில் மணி மாடத்துக்கும் என்ன அர்த்தம் அருளி செய்கிறார்கள் என்றால், இந்த தூமணி மாடம் என்பது நித்திய சூரிகளுக்கும் பரமாத்மாவுக்கும் இருக்கும் இந்த அபகத பாப்மத்வங்கள் போலே, அதே துவளில் மணி என்பது ஜீவாத்மாக்களுக்கு இருக்கும் அபகத பாப்மத்துவம் போலே. அதாவது ஒரு காலத்துல இருந்திருக்கும், ஆனா பிற்காலத்துல அந்த தோஷங்கள் எல்லாம் கழிக்க பெற்றதாக இருக்கும். அப்படிப்பட்ட வித்தியாசம் உண்டு. ஸோ இப்படிப்பட்ட இந்த தூமணி மாடத்திலே சுத்தும் விளக்கெரிய இருக்கு. இப்ப இவெல்லாம் எங்க இருக்கா? வெளியில இருக்கா. வெளியில இருப்பதனால இவ அந்த மணிக்கதவம் தாழ்த்திரவாய்னு இதுக்கு மேல அருளி செய்யறாள். இதுல இருந்து என்ன தெரியறது? மணிக்கதவம் தாழ்த்திரவாய்னு சொல்றதுனால கதவு சாத்தி இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இப்ப கதவு சாத்தி இருக்கு என்று எடுத்துக்கொண்டால் உள்ள அந்த தூமணி மாடத்திலே உள்ள சுத்தும் விளக்கெரிய அப்படிங்கிறது இவாளுக்கு எப்படி தெரியறது? வெளியில இருக்கவாளுக்கு எப்படி தெரியறது என்ன கேட்டால், அதற்கு என்ன அருளி செய்திருக்கார்கள் நம் ஆச்சாரியர்கள் என்றால், அந்த மாடமானது எப்பேற்பட்ட மாடம்? இது தூமணி மாடமாக இருக்கிறது இல்லையா. அதனால நல்ல மாணிக்கத்தாலே ஏற்பட்ட மாடம். அதனால அது நல்ல ரிஃப்ளெக்டிவா, அதாவது டிரான்ஸ்பெரண்ட் ஒரு டிரான்ஸ்லூசென்டா இருக்கு, டிரான்ஸ்பெரண்டா இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா அது தூமணியாச்சே. துவளில் மணி இல்ல துவள் இருக்கிற மணியா இருந்தா அப்ப டிரான்ஸ்லூசென்ட் அப்படின்னு சொல்லலாம். இது நன்னா அப்படியே கிளியரா இருக்கு. அதனால உள்ள என்ன இருக்குங்கிறது இவாளுக்கு நன்றாக தெரிகிறது. அப்படிப்பட்ட மாடத்திலே இவள் இருக்கிறாள். சுத்தும் விளக்கெரியங்கிறதுக்கு என்னன்னாக்க 2 காரணம். முதல் காரணம் என்னன்னா, அடியன் முன்னமே சொன்ன மாதிரி அது மங்களார்த்தமாக, மங்களகரமாக. இப்ப என்னதான் லைட்டு எல்லாம் போட்டிருந்தாலும் நம்ம விளக்கேத்துறோம். ஒரு கல்யாணமா விளக்கேத்துறோம், ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன் என்றால் குத்து விளக்கு ஏற்றுவதற்காகவே நாம் ஒரு
சீஃப் கெஸ்டை ஏற்பாடு செய்திருப்போம் இல்லையா? அந்த மாதிரி மங்களார்த்தமாக விளக்கெரிய இருக்கிறது. இன்னொன்னு, இது கண்ணனும் இந்த கோபிகையும், எந்த கோபிகை? மாமான் மகள் என்று சொல்லப்படுகிற இந்த கோபிகை, இவா 2 பேரும் அந்த மாளிகையிலே, அந்த தூமணி மாடத்திலே இவர்கள் நன்றாக உலாவ வேண்டும். எப்படி சஞ்சரிக்க வேண்டும் என்றால், இவர்கள் பெருமாளும் பிராட்டியும், ராமனும் சீதா பிராட்டியும் சித்திரக்கூட தாழ்வரையிலே நன்றாக அனுபவித்து அந்த இடமெல்லாம் சுற்றி திரிந்தார்கள். அப்படியாக இவளும் கண்ணனும் இந்த கோபிகையும் இந்த மாடத்தின் உள்ளே இவர்கள் இங்கே சஞ்சரிக்க வேண்டும். அதற்காக எல்லா இடமும் நன்னா அனுபவிக்கிற மாதிரி நன்னா சுத்தும் விளக்கெரிய இருக்கு. இதுக்கு மேல இந்த இடம் எப்படி இருக்கு அங்க என்றால், தூபம் கமழ, தூமணி மாடத்து சுத்தும் விளக்கெரிய தூபம் கமழ இருக்கிறது. இப்போ இந்த தூபம் அப்படின்னு எடுத்துக்கொண்டா, தூபம் நம்ம எம்பெருமானுக்கு தூபம் சமர்ப்பிக்கிறோம் என்றால் அதுல 2 விஷயம் இருக்கு. முதல் விஷயம் என்ன? அந்த தூபத்திலேருந்து புகை வருகிறது இல்லையா? அந்த புகை வருகிறது, அதுக்கு மேல அதுல இருக்கிற நறுமணம், வாசனை, ஃப்ராக்ரன்ஸ் என்று சொல்லப்படுகிறது. இந்த தூபம் கமழ என்று சொல்கிறாள். அந்த தூபத்தினாலே வரும் புகையை பற்றி எதுவுமே சொல்லவில்லை. சீருற்ற அகிர்புகை யாழ் நரம்பு என்கிறார் ஆழ்வார் இங்கே. ஆனா இந்த புகை எதுவும் இல்லை, ஆனா நன்னாக இந்த நறுமணம் மட்டும் பரிமளிக்கிறது. அப்படிப்பட்ட இந்த மாடத்திலே இருக்காள். இப்போ எதுக்கு இந்த வர்ணனை எல்லாம்? இதெல்லாம் பார்த்தா அந்த மாடத்தை நன்னா எக்ஸ்பிளைன் பண்றா ஆண்டாள். தூமணி மாடத்து சுத்தும் விளக்கெரிய தூபம் கமழ அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றா. எதனால இவ்வளோ விவரிக்கிறாள் என்றால், இதுக்கு என்ன அர்த்தம் என்றால், கூரத்தாழ்வான் நமக்கு இங்கே காட்டியிருக்கார். கூரத்தாழ்வான் என்ன சொல்றாருன்னா, நம்ம இன்னொரு ஸ்ரீ வைஷ்ணவர் அவருடைய தேக யாத்திரையை நாம் அனுசந்திக்க அதுவே நமக்கு பெறாப்பேற்றை கொடுக்கும் என்றார். எப்படின்னாக்கா, இப்போ இன்னொரு ஸ்ரீ வைஷ்ணவர் இருக்கார். எனவே பிறர் மினுக்கம் பொறாமையில்லா பேரும் பெற்றோமே என்று மணவாள மாமுனிகள் அருளி செய்த மாதிரி நமக்கு அவர் மேல பொறாமை என்னவோ இருக்க போறது இல்லை, இருக்கக்கூடாது. இப்ப இத்தனை நாள் இருந்தாலுமே நம்ம என்ன பிரார்த்திச்சுக்கணும்? மணவாள மாமுனிகளுடைய திருவடி சம்பந்திகளா ஆகிவிட்டதுனாலே அந்த பொறாமை நமக்கு இல்லாமல் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும். சரி, அது இருக்கட்டும். அப்படி அது மட்டும் போதாது. ஆஹா, அந்த ஸ்ரீ வைஷ்ணவர் எவ்வளவு அழகாக, எவ்வளவு நன்றாக தன்னுடைய கிரகத்தை எம்பெருமானுடைய பாகவதர்களுக்காக சமைத்து வைத்திருக்கிறார். அது எவ்வளவு நன்னா பண்ணி வச்சிருக்கார். அது மட்டும் இல்லாம அவருடைய தினச்சரியை என்றால், ஒரு நல்ல பரம பாகவதோத்தமர் இருந்தார்னா அவர் கார்த்தால எழுந்ததுலேருந்து ராத்திரி படுக்கிற வரைக்கும் தன்னுடைய பொழுதை எப்படி கழிக்கிறார், எப்படி தன்னுடைய கிரகத்தையும் தன்னுடைய செல்வங்களையும் தன்னுடைய உடைமைகள் எல்லாவற்றையும் எப்படி ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய கைங்கரியத்துக்காகவே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார், அதிலேயே எப்படி ஈடுபட்டிருக்கிறார், நாள்தோறும் எப்படி அவர் தன்னுடைய பொழுதை கழிக்கிறார் என்பதை நாம் அனுசந்தானம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதுவே நமக்கு உஜீவனத்தை பெற்றுத்தரும் என்று இங்கே கூரத்தாழ்வானுடைய ஐதிஹியம் ஒன்று காட்டப்படுகிறது. இப்படிப்பட்ட இந்த தூமணி மாடத்திலே சுத்தும் விளக்கெரிய தூபம் கமழ துயில் அணை மேல் கண் வளரும் அப்படிங்கிறார். அடுத்தது துயில் அணை மேல் நன்றாக இருக்கும் ஒரு மெத்தை அணை, அந்த மெத்தையிலே இந்த கோபிகை நன்றாக உறங்கிக் கொண்டிருக்கிறாள். இப்ப ஆண்டாள் அவளை பார்த்து கேட்கிறாள், என்னம்மா, எப்படிம்மா நீ இவ்வளோ நன்னா தூங்கின்னு இருக்க? உனக்கு ஆண்டாள் என்னவோ தூங்கின்னு இருக்கங்கிற வார்த்தையை பிரயோகம் பண்ணல, அடியே நீங்க சொல்றேன், அதுவே தப்பு, ஆனா புரியணுங்கிறதுக்காக சொல்றேன் என்று வைத்துக் கொள்ளலாம். இப்ப எப்படி ஆண்டாள் சொல்ற வார்த்தை என்ன? கண் வளரும் அப்படிங்கிறது. கண் வளரும் அப்படின்னு சொல்றா ஆண்டாள் மரியாதையாக. கண் வளரும், எப்படி அங்கே உறங்கி கொண்டிருக்கிறாள், கண் வளர்கிறாள் அப்படின்னா ஆண்டாள் இப்ப பார்த்து கேட்கிறாள். இந்த மாதிரி தூபம் கமலறது, இந்த நறுமணமானது எப்ப உனக்கு ஒரு இன்பத்தை கொடுக்கும் என்றால், கண்ணன் கூட இருந்தா மட்டும்தானே அது இன்பத்தை கொடுக்கும். அப்படி கண்ணன் கூட இல்லை என்றால் அப்ப என்ன ஆகும்? மென்மலர் பள்ளி பள்ளியாலோ என்று ஆழ்வார் அருளி செய்திருக்கார். அப்ப அந்த 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 காற்றானது அது சுட போகுது. இந்த படுக்கையானது அது என்ன ஆகும்? அப்படி குத்தும், எம்பெருமான் இல்லைன்னா கூட இல்லைனாக்க. அப்படிப்பட்ட அந்த தூபம் கமழ இருக்கேன், அந்த வாசனையானது அது நமக்கு இன்னும் துக்கத்தை மேம்படுத்தும், இன்னும் ஜாஸ்திப்படுத்தும், இன்னும் அதிகப்படுத்தும். அப்படி இருக்க, அந்த மாதிரி இருக்க வேண்டியது நாங்கெல்லாம் இங்கே வெளியில இருக்கோம், எப்படி உன்னாலே இப்படி இருக்க முடிகிறது என்று ஆண்டாள் அவளை பார்த்து கேட்கிறாள்.
தூபம் கமழ துயிலடை மேல் கண் வளரும். இப்ப கண் வளரும் அப்படின்னு இவ்வளோ மரியாதையாக சொல்கிறாள். எதனால? அவளுக்கு மாமான் மகள் என்று சொல்கிறாள். ஆனா மாமான் மகளாக இருந்தாலும் அவளுடைய உறக்கத்தை பற்றி சொல்லும் போது கண் வளரும் என்று மிகுந்த மரியாதையோடைய கூறியிருக்கிறாள். இப்ப இந்த கண் வளரும் என்று எதற்காக எப்படி சொன்னான்னா, எப்பொழுதுமே பகவத் சம்பந்தம் உடையவர்களிடையே நாம் உரையாடும் போதும் அவர்களோடு இருக்கும் போதும் எப்பொழுதுமே மிக உயர்ந்த வார்த்தைகளை, ரொம்ப அப்ராப்ரியேட்டாக, ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கும் வார்த்தைகளை தான் நாம் பிரயோகிக்க வேண்டும். முதல் பாசுரத்திலேயே ஆண்டாள் காட்டியிருக்கா. என்ன காட்டியிருக்கா? மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் அப்படின்றார். போதுமினோ நேரிழையீர் என்றார். அப்ப ரொம்ப ஒரு கொலோக்கியலான ஒரு வார்த்தை பிரயோகம் அங்கே ஆண்டாள் செய்யவில்லை. அங்கே எப்படி செய்திருக்கிறாள் என்றால், நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் என்கிறாள். அந்த மாதிரி மிகவும் மரியாதையாக பகவத் சம்பந்தம் இருப்பதனாலே இப்படித்தான் சொல்ல வேண்டும் என்று காட்டியிருக்காள். இங்கேயும் ஒரு ஐதிஹ்யம் காட்டப்படுகிறது. என்னவென்றால், தொண்டனூர் நம்பி என்பவர் ஒருவர் இருந்தார். அவர் பராசர பட்டருடைய காலத்திலே இருந்தவர். அந்த தொண்டனூர் நம்பியானவர் அவருடைய தேகத்தை நீத்தார். அதை கேட்டவுடனே சில ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பட்டரிடத்திலே என்ன சாதித்தார்கள் என்றால், அவர்கள் தொண்டனூர் நம்பி திருவடி சார்ந்தார் என்று சொன்னார். உடனே பட்டர் சொன்னார், அந்த தொண்டனூர் நம்பியானவர் அவருடைய கைங்கரியங்கள் எப்படி இருந்ததுன்னா, அவர் எப்பொழுதுமே பாகவத கைங்கரியத்திலே ஈடுபட்டிருந்தார். பல பாகவதர்களுக்கும் அடிமை செய்து போந்தார். அப்படி இருக்கிறவர் அவருக்கு பரமபத பிராப்தி கிடைத்ததென்றால் நாம் சொல்ல வேண்டியது என்னன்னா, அவர் திருநாடு அலங்கரித்தார் என்று சொல்ல வேண்டும். அதே நாம திருவடி சார்ந்தார் என்று சொல்லுவது இங்கே தகாது. இது இன்னொரு சமயத்திலே அந்தந்த ஸ்ரீ வைஷ்ணவர் அவர் செய்த கைங்கரியங்கள், அவருடைய தன்மை, அதுக்கு ஏத்தாற் போல சரியான பிரயோகங்கள், சரியான வார்த்தைப்பாடுகளை நாம் சொல்ல வேண்டும் என்று பராசர பட்டர் காட்டியிருக்கார். இப்படி இந்த கண் வளரும் மாமான் மகள், இப்ப மாமான் மகள் என்று சொல்கிறாள். மாமான் மகள் என்று சொல்வதனாலே இப்ப ஆண்டாள் என்ன சொல்றா, தனக்கு இவளோட ஒரு தேக சம்பந்தம் இருக்க வேண்டும். அந்த உகந்தருளின நிலங்கள் என்றால் திவ்ய தேசங்கள். எம்பெருமான் அவனாக உகந்து தன்னுடைய அர்ச்சாமிய திருமேனியையோ அல்லது அவன் விபவ அவதாரங்களிலே இருந்த இடங்களையோ, அதை நம் ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்த இடங்களுக்கு உகந்தருளின நிலங்கள் என்று பெயர். அந்த உகந்தருளின நிலங்களிலே தனக்கு ஒரு தேக சம்பந்தம் யாரோடையாவது இருக்கணும் என்று ஆண்டாள் விருப்பப்பட்டாள். இது எப்படின்னா, கூரத்தாழ்வான் அவர் என்ன ஆசைப்பட்டார்னா, முதலியாண்டானுக்குத்தான் எம்பெருமானாருடைய அவருக்கு தேக சம்பந்தம் இருந்தது. என்னதான் கூரத்தாழ்வான் பிரதான சிஷ்யரா இருந்தாலும் அவருக்கு எப்போதுமே ஒரு வருத்தம் இருந்ததாம். என்ன வருத்தம் என்றால், முதலியாண்டானைப் போலே தனக்கு ஒரு தேக சம்பந்தம் எம்பெருமானாரோட இல்லையே என்ற வருத்தம் இருந்ததாம். இந்த பகவத் சம்பந்தம் உடையவர்கள் அவர்களுடைய தேக சம்பந்தம் இருப்பது உத்தேஷ்யம், ஸ்லாகியம் என்று காட்டியிருக்கார்கள் நம் பெரியவர்கள். எப்படின்னா, வேதாந்தத்திலே சொல்லப்பட்டது என்ன என்றால், இந்த உறவு முறை, தேக சம்பந்தத்தாலே வரும் உறவு முறைகள் அத்தனையும் தியாஜ்யம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அப்படி இல்லை. அது எப்படிப்பட்டவர்களுக்கு தியாஜம், யார் தியாஜம், எதை நாம் தியஜிக்க வேண்டும் என்றால், பகவத் சம்பந்தம் இல்லாம தேகமே ஆத்மா என்று இந்த உலக விஷயங்களிலே மண்டி இருப்பவர்கள், அவர்களுடைய சம்பந்தம் தான் நமக்கு தியாஜ்யம். அப்படி இல்லாமல் ஸ்வரூப ஞானத்தை உணர்ந்து எம்பெருமானிடமும் அவனுடைய அடியார்களிடமும் மிக்க பிரீத்தியோடே தன் ஸ்வரூபத்தாலே அவர்களுக்கு கைங்கரியம் சொல்லும் பகவத் பாகவத சம்பந்தம் உடையவர்களுடைய சம்பந்தம் நமக்கு உத்தேஷ்யம் என்று காட்டியிருக்கிறார்கள். அதனாலேதான் ஆண்டாளும் இங்கே என்ன பண்றா, இந்த மாமான் மகள் என்று அந்த ஆழ்பாடியிலே ஒரு தேக சம்பந்தம் ஒருத்தரோட, ஒரு கோபிகையோட இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாள். சரி, இப்போ அவளுக்கு தேக சம்பந்தம் அங்கே இருக்கணும் அப்படின்னா அப்போ என்ன அடுத்தது? அப்போ என்ன, அவளுக்கு என்ன அங்கே வீடு இருக்கா? அங்கே இருக்க ஏதோ மாமான் மகள்னு சொல்றா.
அப்போ அங்க அவளுக்கு வீடு இருக்கா, அவளுக்கு என்ன இருக்கு அங்க அப்படின்னா, அதற்கு வியாக்கியாதா இங்கே நமக்கு காட்டியிருக்கும் விஷயம் என்னன்னா, அவளுக்கு அங்கே வீடு இருக்கு அப்படிங்கிற. என்ன வீடு இருக்கு அப்படின்னா, யாருக்கு அங்க வீடு இருக்கு? ஆண்டாளுக்கு வீடு இருக்கு, கிரகம் இருக்கு. எந்த கிரகம் அப்படின்னா, மாலாகாரர் என்று ஒருத்தர் இருந்தார். கண்ணன் எம்பெருமான் வாழ்ந்த காலத்திலே கண்ணன் மதுரைப்பதிக்கு வருகிறான். அக்ரூரர் கம்சனுடைய ஆணையை ஏற்றுக்கொண்டு கண்ணனையும் பலராமனையும் மதுரைக்கு கூட்டிக் கொண்டு வருகிறார். மாட மாளிகை சூழ் மதுரை பதினாடி நந்தருவின் நடுவே வந்திட்டு என்று ஆண்டாளை நாச்சியார் திருமொழியிலே அருளி செய்திருக்கிறார். அந்த மாட மாளிகை சூழ் மதுரைப்பதி, அந்த காலத்திலேயே மதுரைனா வடமதுரை, அங்கே நல்ல மாட மாளிகைகள் இருக்குமா? ஆனா அப்படிப்பட்ட அந்த மாட மாளிகைகள் எல்லாம் இருக்கும் அந்த மதுரையிலே, வடமதுரையிலே சென்ற பின் கண்ணன் என்ன பண்றான்னா, நந்தெருவின் நடுவே வந்திட்டு அப்படிங்கிறார். அப்படின்னா என்னன்னா, அந்த பெரிய பெரிய அந்த வீதிகள், மாட மாளிகை கோபுரங்கள் இருக்கும் அந்த வீதிகளை எல்லாம் விட்டு அவன் ஒரு சந்துக்குள்ள போறான். ஒரு சந்துக்குள்ள போய் எங்க போறான், யாரை பார்க்க போறான்னா, ஒரு மாலாக்காரரை பார்க்க போகிறான். அந்த மாலாக்காரரிடம் சென்று கண்ணனும் பலராமனும் தனக்கு மாலை வேண்டும் என்று கேட்கிறார்கள். அந்த மாலாக்காரருடைய கிரகம் இருக்கே, அது யாருதுன்னா ஆண்டாளுடைய கிரகம் என்கிறார் வியாக்கியாதா. எப்படின்னா, அந்த மாலாக்காரரானவர் அவர் என்ன பண்றார், இந்த கண்ணனையும் பலராமனையும் பார்த்த போது அப்படியே நெகிழ்ந்து போகிறார். பிரசாத பரமௌநாதௌ மமகேஹமுபாகதௌ அப்படிங்கிறார். தன்யோகம் அர்ச்சயிஷ்யாமி இத்யாக மால்யோபஜீவனஹ அப்படிங்கிறார். அப்படின்னா என்னன்னா, பிரசாத பரமௌநாதௌ மமகேஹமுபாகதௌ, நான் மால்யோபஜீவனம் பண்றவன், மாலை கட்டி அதுல வர வருமானத்தை கொண்டு என்னுடைய ஜீவனத்தை நடத்துகிறேன். அப்படி ஒரு எளியவன், ஒரு சிறியவன் என்னுடைய கிரகத்துக்கு வந்தாரே. யார் வந்தார், என்ன பிரசாதத்தை கொடுத்தார்? அவர் வந்தது, இவா ரெண்டு பேரும் வந்ததே பிரசாதம்னா பிரசாத பரமௌநாதௌ. அப்படி எப்பேற்பட்ட பரத்வமுடைய கண்ணனும் பலராமனும் வந்தார்கள். பிரசாத பரமௌநாதௌ மமகேஹமுபாகதௌ, என்னுடைய வீட்டுக்கு வந்தீங்களே என்கிறார். அதுவும் தன்யோகம் அர்ச்சயிஷ்யாமி என்கிறார். உங்களை நான் அர்ச்சிக்கிறேன். எப்படி அர்ச்சிக்கிறேன் என்றால், உங்களுக்காக இந்த மாலைகளை கட்டி உமக்கு சமர்ப்பிக்கிறேன் என்கிறார். இந்த மாலாக்காரருக்கும் நம் பெரியாழ்வாருக்கும் சம்பந்தம் உண்டு. ஏன்னா பெரியாழ்வார் செய்த கைங்கரியம் என்ன? பெரியாழ்வார் செய்த கைங்கரியமும் மாலை கட்டிய கைங்கரியம் தானே. அந்த மாலை பெரியாழ்வார் மாலை கட்டும் கைங்கரியத்தையே எப்படி ஏற்றுக்கொண்டார் என்றால், வட நாட்டிலேருந்து யாத்திரிகள்லாம் வந்திருந்து அவ இந்த புராணத்தை, இந்த கதையை சொல்ல இந்த மாலாக்காரரிடம் கண்ணன் தானே சென்று இந்த மாலையை வேண்டி கொண்டான் என்றால், வேண்டி வாங்கி ரொம்ப விரும்பி ஏத்துண்டா அப்படின்னா, கண்ணனுக்கு ரொம்ப உகந்தது என்ன இந்த மாலை என்பது தெரிகிறது இல்லையா? அதனால அந்த மாதிரி கண்ணனுக்கு உகந்த விஷயம், எம்பெருமானுக்கு உகந்த விஷயமானது இந்த மாலையை கட்டி சமர்ப்பிப்பது. இந்த கைங்கரியத்தை நாம் செய்வோம் என்று விஷ்ணு சித்தர் பட்டர் பிரான் அவர் இந்த மாலா கைங்கரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஆக அந்த மாலாக்காரருக்கும் இந்த பெரியாழ்வாருக்கும் சம்பந்தம் உண்டே. ஆண்டாள் யாரு? அந்த பெரியாழ்வாருடைய புத்திரியாச்சே. அதனால மாலாக்காரருடைய கிரகம் இவளுடைய கிரகமாக ஆயிடுத்து. ஸோ அதனால இவளுக்கு வடமதுரையில இவளுக்கு வீடு உண்டு. இந்த வடமதுரையில இருக்கும் வீடு. அதனால அவ என்ன பண்ணிக்கிறான், அங்கேருந்து ஆய்ப்பாடியில இருக்கும் இந்த கோபிகை இவளை மாமான் மகளே என்று கொண்டாடுகிறாள். அவளோட இந்த தேக சம்பந்தம் வேண்டும் என்று ஆசைப்படுகிறாள். மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் என்கிறாள். அடுத்தது மணிக்கதவம் தாழ்த்திரவாய். என்ன, அந்த கிரகமே எப்படி இருக்கு அப்படின்னா, ஏற்கனவே பார்த்தோம், தூமணி மாடத்தாலே ஆன கிரகம். இந்த கிரகத்துக்கு கதவும் எப்படி இருக்குன்னா, அதுவும் மணிகளாலே ஆகியிருக்கு. அல்ல, மணிக்கதவம் தாழ்த்திரவாய். எங்களுக்கு வித்தியாசமே தெரியலமா, எங்க கதவு இருக்கு, எங்க அந்த மணிகளாலே தான் அந்த சுவர் எல்லாமே ஆயிருக்கு அப்படிங்கறதுனால வாசல் எங்க இருக்கு எதுவுமே எங்களுக்கு தெரியல. மணிக்கதவம் தாழ்த்திரவாய் அப்படிங்கிறா. இதுல நமக்கு காண்பிக்கும் விஷயம், ஆச்சாரியர்கள் காண்பிக்கும் விஷயம் என்னவென்றால், இப்ப அந்த கோபிக்கை சொல்றா, மாமான் மகளானவள் உள்ளே உறங்கி கொண்டிருக்கிறாள் இல்லையா? அவள் சொல்கிறாள், ஏமா
நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்க வருவீங்கன்னு தெரியுறதுனால ஏற்கனவே நீங்க கதவை திறக்கிற மாதிரி தான் நான் ஏற்பாடுகள்லாம் பண்ணி வச்சிருக்கேன், அதனால நீங்க கதவை திறந்துட்டு நீங்க வந்துக்கலாம் என்கிறாள். அதுக்கு ஆண்டாள் சொல்றா, இல்லம்மா எங்களுக்கு வித்தியாசம்லாம் தெரியல, எங்க கதவு இருக்கு எங்க செவரு இருக்கு, மணியால ஆன செவரு இருக்குன்னு எங்களுக்கு தெரியல, அதனால நீ திறக்கணும்னு. இன்னொன்னு, தேசிகரே திறக்க வேணும் அப்படின்னா என்னன்னா, நீயே தான் எங்களுக்கு ஆச்சாரியனாகவே தான் நம்மை கை கொள்ள வேண்டும், அவர் காட்டினாதானே நமக்கு என்ன விஷயங்கிறது தெரியும். இப்ப நம்ம பாட்டுக்கு எடுத்து ஸ்ரீராமாயணத்தையோ மகாபாரதத்தையோ இல்லை ஸ்ரீ விஷ்ணு புராணத்தையோ இல்லை பகவத்கீதையோ எடுத்துட்டோம்னா என்ன பண்ணுவோம், தப்பான அர்த்தங்களை தான் புரிஞ்சுப்போம் இல்லையா. ஆனால் ஒரு ஆச்சாரியன் அவர் வழிகாட்ட, அவர் நமக்கு சரியான அர்த்தம் இது, இந்த தாத்பரியம் என்ன என்பதையெல்லாம் சிறப்பாக சரியாக அவர் நமக்கு எடுத்துரைக்கிறார் இல்லையா. அவரே திறக்க வேண்டும், தேசிகரே திறக்க வேண்டும் என்பதுமா போலே நீயேதான் திறக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறாள். மணிக்கதவம் தாழ் திறவாய். அது எப்படின்னா, இந்த மணிக்கும் கதவுக்கும் வித்தியாசமே தெரியாம இருக்கு, செவுத்துக்கும் கதவுக்கும். அப்படிப்பட்ட இடத்திலே தாழ் திறக்க வேண்டும். இல்லைன்னா என்ன மாதிரி ஆகும், இவாளே முயற்சி பண்ணா அப்ப என்னவாகும்னா, துரியோதனன் முயற்சி பண்ணான். என்ன பண்ணான், அந்த அரக்கு மாளிகை, அதிலே அவன் அந்த மாளிகையை சுத்தி பார்க்கறதுக்கு போறான். அவனுக்கு மனசுல ஒரே பொறாமை, அந்த பொறாமையோட அவன் அந்த மாளிகையை சுற்றி பார்க்க செல்கிறான். அப்படி அவன் அந்த மாளிகையை சுற்றி பார்க்க செல்லும் போது அவனுக்கு ஒரு இடத்துல இருந்து பார்த்தா தண்ணி இருக்கா மாதிரி இருக்கு, இன்னொரு இடத்துல இருந்து பார்த்தா தண்ணி இல்லை ஆனா அங்க தண்ணி இருக்கு, எது என்ன ஒண்ணுமே அவனுக்கு புரியல. அந்த மாதிரி ஒரு இடத்துலதான் என்ன ஆகுது, ஒரு இடத்துல வழுக்கி விடுறான், இன்னொரு இடத்துல தண்ணி இருக்குன்னு நினைச்சிட்டு வேஷ்டியெல்லாம் தூக்கி கட்டின்னு நடக்கிறான். இதெல்லாம் பார்த்த திரௌபதி சிரிச்சுடுறா. அந்த மாதிரி அவர் சிரிச்சதுனாலே துரியோதனனுக்கு ரொம்ப அவமானமாக போய்விடுகிறது. அதற்காக அவர்களை பழிவாங்க வேண்டும் என்று கருக்கொண்டிருந்தான் துரியோதனன். அப்படிலாம் இல்லாம நீயே திறக்க வேண்டும் என்று இங்கே ஆண்டாள் பிரார்த்திக்கிறாள். மணிக்கதவம் தாழ் திறவாய் என்கிறாள். இப்படி இப்போ மணிக்கதவம் தாழ் திறவாய்ன்னு சொன்ன உடனே என்ன ஆறுது, அதுக்கு மேல சரி அந்த கோபிகை அவ எழுந்து திறந்துடுறாளா அப்படின்னா, அவ ஒன்றும் திறக்கல, அவ பாட்டுக்கு படுத்துட்டு இருக்கா. அது மாதிரி படுத்துட்டு இருக்கச்சே அவளுக்கு பக்கத்துல அங்கே அவளுடைய தாயார் அவள் இருக்கிறாள். அந்த தாயாரானவள் அவள் இதை பார்த்துட்டு என்ன பண்றாள், அடடா இப்படி ஆண்டாளும் கோபிகைகளும் இருக்கா, இவ்வளோ பேரும் வந்திருக்கா, இவ்வளோ உன்னை ஆசையோட மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாமான் மகளே என்றெல்லாம் விழிக்கிறார்கள், இவள்லாம் உன்னை கூப்பிடுறா, அப்படி கூப்பிடுறதுக்கு நீ கொஞ்சம் கதவை திறக்க வேண்டாமா என்பது போலே அவள் தன்னுடைய முகபாவனையை காட்டிக்கொண்டு அங்கே நிற்கிறாள். அந்த முகபாவனையை அங்கே காட்டிக்கொண்டு அங்கே நிற்பதை இங்கே இருக்கும் ஆண்டாளும் தோழிகளும் காண்கிறார்கள். இவர்கள் காண்பதினாலே என்ன ஆயிற்று, உடனே அவர்கள் சரி நமக்கு ஒரு சப்போர்ட்டர் அங்க கிடைச்சிட்டா அப்படிங்கிறது தெரிஞ்சிடுறது. இப்ப ஏதாவது ஒரு ஃபிக்ஷனல் சிச்சுவேஷன் எடுத்துப்போமே, எப்படின்னா நம்ம ஏதோ ஒரு காரியத்துக்காக போறோம், அங்க இது வரைக்கும் நம்ம நினைச்சது நடக்கல, ஆனா அங்க இன்னும் ஒருத்தர் இருக்கார், அவருடைய பாடி லாங்குவேஜ், அவருடைய முக பாவனை அதெல்லாம் நமக்கு அனுகூலமாக இருப்பது போல் இருந்தது. அதுக்கு மேல அவருக்கு அங்கே ஏதோ இன்ஃப்ளூயன்ஸ் வேற இருக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுடுத்துனா நம்ம என்ன பண்ணுவோம், உடனே அவர்கிட்ட போய் மன்றாடுவோம் இல்லையா. ஏன் சார் நீங்களா கொஞ்சம் சொல்லக்கூடாதா சார், நான் கேட்டுட்டே இருக்கேன் பண்ணவே மாட்டேங்கிறார், நீங்களா கொஞ்சம் சொல்லுங்க சார் அப்படின்ட்டு உடனே அவர்கிட்ட மன்றாடுவோம் இல்லையா. அதை போலே இங்கே ஆண்டாள் இப்ப அவளுடைய அந்த மாமான் மகள்னு சொல்றாளே, மாமான் மகள்னு இவளுக்கு அவளுடைய உறவு கொண்டாடி கொண்டிருக்கிறாள். அவளுடைய தாயார் அளவும் இப்ப இந்த உறவு நீண்டு செல்கிறது. மாமீர் அவளை எழுப்பீரோ அப்படிங்கிறாள். மாமீர் அவளை எழுப்பீரோ என்கிறாள். மாமீர் அவளை எழுப்பீரோன்னு சொன்னா அவ என்ன பண்ணிட்டு இருக்கா, அவ பார்த்துட்டு இருக்கா அந்த தாயானவள். இவள் எப்படிப்பட்டவள்னு நீ நினைச்சுட்டு இருக்கேம்மா, இவன் என்னவோ நான் சொல்ற பேச்சு கேட்க போறாளா, இவள் எப்படி இருக்கா தெரியுமா, அந்த பரகால நாயகியை போல இருக்காள். இப்ப திடீர்னு எங்க இப்ப பரகால நாயகிக்கு இங்க என்ன பேச்சு என்றால், பரகால நாயகியானவள் அவள் என்ன பண்றா, அந்த திருநகரி திருமங்கையாழ்வாருடைய பெண் பாவத்திலே ஏற்படும் பாசுரங்கள் பரகால நாயகி அனுபவமாக வெளிப்படுகிறது. அங்கே அப்படி வெளிப்படும் போது அவள் என்ன பண்றாள், எம்பெருமான் சேர்கிறான். முதல்ல தூவிரிய மலருழக்கி துணையோடும் பிரியாதே என்ற பதிகத்திலே அவள் தூது அனுப்புகிறாள். திருமங்கையாழ்வார் பரகால நாயகியாக தூது அனுப்புகிறாள். அதுக்கு அப்புறமா என்ன ஆறுது, எம்பெருமான் விடுகிறான்.
எம்பெருமான் வந்து இத்தனை நேரம் அந்த தாயார் வந்து அவளை பார்த்துட்டு இருக்கா, பரகால நாயகிய என்ன பண்றது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கா. ஆனா ஒரு சமயத்துல, ஒரு க்ஷணத்திலே அவள் கண் அசந்து விடுகிறாள். அந்த மாதிரி கண் அசந்த அந்த சமயத்திலே என்ன பண்றான், எம்பெருமான் வருகிறான். வந்து இவளை அழைத்து கொண்டு போய்விடுகிறான். கள்வன் கொல்யானறியேன் கரியான் ஒரு காளை வந்து என்று இப்போ அங்கே தாய்ப்பாசுரமாக வெளிப்படுகிறது. அவள் என்ன பண்றாள், இந்த பரகால நாயகியினுடைய தாயார், அவ என்ன பண்றா, என் பொண்ணு கிளம்பி போயிட்டாளே, இப்போ இவா 2 பேரும் வந்து கிளம்பி போயிருக்கா, எம்பெருமானோட போயிருக்கா, இவா 2 பேரும் ஒழுங்கா போய் சேருவாளா தெரியலையே, அணியாலி புகுவர்களோ என்று இவள் இப்ப இங்கே சந்தேகப்படுகிறாள் தாயார். ஏன்னா இவா 2 பேரும் ஒருத்தரோட அனுபவத்திலேயே ஈடுபட்டு கொண்டிருந்தார்னா அப்ப என்ன ஆபத்து வருது அப்படிங்கிறது கூட தெரியாம இவா போய் சேருவாளா, அணியாலி எழிலாலி புகுவர்களோ என்று இங்கே தாயார் கவலைப்படுகிறாள். அப்ப அவள் தாயார் சொல்றார், இவ என்னை பத்தி என்ன நினைச்சுட்டான்னா அன்னையும் அத்தனும் என்று அடியோமுக்கிறங்கித்திலள் அப்படிங்கிறார். என்ன நினைச்சுட்டா, என்னையும் என்னோட அடியனுடைய பர்த்தாவையும் அன்னை அத்தன், அப்பா அம்மா அப்படின்னு நினைச்சுட்டா. அப்பா அம்மா அப்படின்னு நினைச்சிட்டதுனால்தான் என்ன பண்ணா, எங்களுடைய உறவை வெட்டி விட அவள் தயாராகி விட்டாள். ஆனா அன்னையும் அத்தனும் என்று அடியோமுக்கு இறங்கிட்டுள். ஆனா உண்மையிலே நான் ஆசைப்படுவது என்னவென்றால், இவளுக்கு அடியேனாக இருந்து கொண்டு இவளுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் என்பதே என்னுடைய ஸ்வரூபம், அதுதான் என்னுடைய நிலை. அதை மறந்து போனாளே இவள். அதை மறந்து என்னை அன்னை அத்தன் என்ற உறவு முறையை கொண்டு, அதனால அந்த உறவு முறையை வெட்டி விட்டு சென்று விட்டாளே அப்படின்னு பரகால நாயகியினுடைய தாயார் நினைத்தாள். இப்போ இந்த மாமீர் அவ என்ன பண்றா, அந்த மாமி இவள் அன்னையும் அத்தனும் அப்படிங்கிற மாதிரிதாம்மா இவோ இருக்கா அப்படிங்கிறா. இங்கே ஒரு ஐதிஹ்யம் காட்டப்படுகிறது. என்ன ஐதிஹ்யம் காட்டப்படுகிறது என்றால், கூரத்தாழ்வானுடைய தர்மபத்தினி, அவளுக்கும் ஆண்டாள் என்றே திருநாமம். கூரத்து ஆண்டாளான அமங்கார் அவள் மிக பெரும் ஞானம் கொண்டவள். கூரத்தாழ்வானுக்கே தர்ம சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா தன்னுடைய பத்தினியான ஆண்டாளிடம்தான் கேட்டு தெளிவு பெறுவாராம். அந்த ஆண்டாள் அவள் என்ன பண்ணுவாளாம், திருமங்கையாழ்வார வெட்டிமையர் அப்படின்பாளாம். அவரை வெட்டிமையர், எதனால வெட்டிமையர்னா இந்த மாதிரி கடும் சொல் பேசுபவர். எதனாலன்னா, இப்படி தன்னையும் அன்னையும் அத்தனும் என்று அடியோமுக்கு இறங்கிட்டுலன்னு தன்னுடைய தாயை பேச வச்சுட்டாரே, அதனாலதான் இவர் வெட்டிமையர் அப்படின்பாளாம். அதே எம்பெருமானாருக்கு என்ன ஆச்சு, எம்பெருமானார் ஆண்டாளுடைய ஆசையை பூர்த்தி செய்து வைத்தார். ஆண்டாள் என்ன ஆசைப்பட்டாள், நாரணரும் பொழில் மாலிருஞ்சோலை நம்பிக்கு நான் 100 தடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன், 100 தடா நிறைந்த அக்கார அடிசல் சொன்னேன் அப்படின்றா இல்லையா. எம்பெருமானார் இப்போ நினைக்கிறார், ஐயோ ஆண்டாள் அவளால இந்த ஆசையை எப்படி பூர்த்தி செய்திருக்க முடியும், அவளுக்கு கல்யாணம் ஆகி அவ போயிட்டா, அப்போ இதை யாரு பூர்த்தி செஞ்சிருப்பா என்று யோசித்து அவர் என்ன செய்தார், அவர் போய் ஆண்டாளுடைய ஆசையை பூர்த்தி செய்து வைத்தார். 100 தடா அக்கார அடிசலும் 100 தடா வெண்ணையும் அவர் திருமாலிருஞ்சோலை அழகருக்கு சமர்ப்பித்து, அம்மா உன்னுடைய ஆசையை நான் பூர்த்தி செய்து விட்டேன் என்று சொல்வதற்காக அவர் அதுக்கப்புறம் ஸ்ரீவில்லிபுத்தூர் போறார். அவர் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு எழுந்தருள அங்கே ஆண்டாள் என்னுடைய ஆசையை பூர்த்தி செய்ததுனாலே நீர் எனக்கு அண்ணராகிறீர் என்று சொல்லிட்டு அண்ணன் என்று அண்ணா என்று அழைத்து கொண்டு அவள் வெளிவருகிறாள். அதனால இப்ப அவருக்கு என்ன ஆயிடுறது, அவர் கோயில் அண்ணர் என்ற திருநாமத்தை அவர் பெறுகிறார். அதனால கூரத்தாண்டாள் என்ன பண்ணுவாளாம், கோயில் அண்ணர் அப்படின்னு சொல்லிதான் எம்பெருமானாரை அழைப்பாளாம். இப்போ எம்பெருமானாருக்கு இதுல கொஞ்சம் வருத்தமா. என்ன வருத்தம்னா, அடியவன் என்று நினைக்காமல் இப்படி அண்ணன் என்ற உறவு முறையை சொல்லிவிட்டால் எப்படி அந்த பரகால நாயகி அன்னையும் அத்தனும் என்று அடியோமுக்கு இறங்கிட்டுள்ளன் என்ன அந்த தேக சம்பந்தம் இருக்கு என்ற காரணத்தினாலேயே அதை வெட்டி விட தயாராக இருப்பார்களோ, அந்த மாதிரி எனக்கு இந்த சம்பந்தம் போயிடுமோ என்று எம்பெருமானார் வருத்தப்படுவாராம். அதை இங்கே ஐதிஹ்யமாக காட்டியிருக்கார்கள் வியாக்கியாத்தாக்கள்.
அப்படி இல்லாமல் இவள் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்தரவாய் இந்த மாமியர் அவளை எழுப்பீரோ என்று இருக்கிறாள். இப்ப அந்த மாமியை அவளாலையும் ஒன்றும் பண்ண முடியல. உடனே இவாளுக்கு கொஞ்சம் கோபம் வந்துடுறது. என்ன கோபம் வந்துடுறதுன்னா உடனே கேட்கிறா, உன் மகள் தான் ஊமையோ? என்ன அவளுக்கு ஊமையா? அவளால பேச முடியல, நாங்க இங்கேருந்து கூட்டுன்னு இருக்கோம், அவளால பதில் சொல்ல முடியலையா என்று கேட்கிறாள். ஊமையோ? ஊமையா மட்டும் இருந்தாவா? அடுத்தது என்னன்னா, ஊமையோ அன்றி செவிடோ? சரி, ஊமையா இருந்தா கூட நாங்க கேட்டது, நாங்க இங்கேருந்து பேசுறோம், அதை அவளால கேட்டுன்னு இருக்க முடியும். அப்படி கேட்டுக்கொண்டு அவள் எழுந்திருந்து, அவளால் வாய்தான் ஊமையாக இருந்தாக பதில் பேச முடியாது, ஆனா அங்கிருந்து எழுந்து கொண்டு வந்து இந்த கதவை திறக்கலாம் அல்லவா? ஆனால் அவள் அதை செய்யவில்லை. எதனால அப்ப அவள் செய்யவில்லை? ஒருவேளை அன்றி செவிடோ, ஒருவேளை செவிடோ, நம்ம சொல்றதே காதுல கேட்கலையோ, அதனால அவள் அந்த மாதிரி இருக்காளோ? ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ அப்படிங்கிறார். இவ என்ன ஒரு களைப்புல இருக்காளா? அதனால எழுந்து வரலையா? இதனால இவ இப்ப படுத்துட்டு இருக்கா. எப்படி? ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ? இல்ல, நாங்கெல்லாம் எங்களால உறங்கவே முடியவில்லை, நாங்கெல்லாம் எழுந்து வந்துட்டு இருக்கோம், எங்களால அந்த மாதிரி உறங்கவே முடியாத மாதிரி எங்களுக்கு அந்த நிலையை அந்த கண்ணன் ஏற்படுத்தி வைத்திருக்கானே, அந்த மாதிரி ஒருவேளை இவளுக்கு எழுந்துக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி இவளுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கானோ நிலைமையை? இல்லை யாராவது அவளுக்கு காவலிட்டு இருக்காளா? ஏமம்னா காவல் என்ற அர்த்தம். ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ? இல்ல ஏதாவது ஒரு மந்திரம்தான் போட்டு விட்டார்களா? மந்திரம் எப்படிப்பட்ட மந்திரம்? இந்த அம்மான் பொடி என்று இங்கே 3000 படி வியாக்கியானத்திலே பரம காருணிகரான பெரியவாச்சான் பிள்ளை காட்டியிருக்கார். அம்மான் பொடி அப்படின்னு என்னன்னா, அந்த காலத்துல ஒரு தலைவன் இருக்கான், அவனுக்கு ஏதோ ஒரு பொண்ணு மேல ஆசை அப்படின்னா என்ன பண்ணுவான்னா, போய் ஒரு இந்த மந்திரம் வசியம் ஒண்ணு பண்ணி இந்த அம்மான் பொடி என்று ஒண்ணு கொடுப்பார்களாம். அதை அந்த பொண்ணு மேல தூவிட்டா அந்த பொண்ணு அப்புறம் என்ன பண்ணுவாளாம், மாமா 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 மாமான்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே இருப்பாளாம். அதுதான் அம்மான் பொடி என்று சொல்லுவார்கள். அப்படி ஏதாவது மந்திரத்துக்கு இவள் வசப்பட்டாளோ என்று கேட்கிறாள். இப்ப இங்க ஆண்டாளுக்கு என்ன ஆறுது? கோபம் வருது இல்லையா? எப்படி கோபம் வருகிறது என்றால் அந்த காலத்திலே, ஸ்ரீ ராமாயண காலத்திலே பிராட்டிக்கு கோபம் வந்துதான். எப்படி கோபம் பிராட்டிக்கு வந்தது அப்படின்னா, ஏன் இன்னும் இந்த ராமன் என்னை கை கொள்ளவில்லை என்ற கோபம். கோபம்னு சொல்றதை விட அதை எப்படி சொல்லணும்னாக்க, அவளுக்கு பிரணயரோஷம் அப்ப அங்கே ஏற்பட்டது. பிரணயரோஷம்னு கூட சொல்ல முடியாது, அவளுக்கு அங்கே கோபம் ஏற்படுது. ஏன்னா அந்த ஆற்றாமையினாலே அவள் அருளி செய்த வார்த்தை. அவள் என்ன சொல்கிறாள்? பிதுர் நிர்தேசம் நியமேன கிருத்வா வனான் நிவృతச்சரித விருத்தஸ்ச ஸ்திரீபிஸ்து மன்யே விபுலேக்ஷனாபிஸ்துவம் ரம்ஸ்யதே வீதபயஹ கிருதார்த்தஹா என்று அருளி செய்துள்ளார். அப்படின்னா அவர் சொல்றா, இந்த ராமன் இருக்காரே, அவர் என்ன பண்ணுவார்? நான் இங்கே இருக்கேன், நான் இங்கே இந்த அசோகவனத்திலே சிறைப்பட்டிருக்கேன், என்னை இன்னும் அவர் காப்பாற்ற வரவில்லை. ஆனால் அவருக்கு என்ன? அவர் எப்போ கவலைப்படுறதெல்லாம் என்ன? பிதுர் நிர்தேசம் நியமேன கிருத்வா, இந்த தன்னுடைய தந்தை தசரதன் அவன் என்ன சொன்னானோ அதை மட்டும்தான் இவருக்கு நிறைவேற்றணும். அதே தான் பித்ருவாக்கிய பரிபாலனம் என்பதை மட்டுமே குறிக்கோளாக கொண்டிருக்கிறாரோ, இந்த ரக்ஷகத்துவம் என்பதை மறந்து விட்டாரோ அப்படின்னு இப்போ ஆண்டாள் பிராட்டிக்கு என்ன ஆறுது? இங்க கோபமானது பெருமாள் இடத்திலே மட்டும் இல்ல, பெருமாள்கிட்டேருந்து தாண்டி அது தசரத மகாராஜா வரைக்கும் போயிடுறது. அதே மாதிரிதான் இப்போ இங்க ஆண்டாளுக்கு கோபமானது அந்த மாமான் மகள் மேல் மட்டுமல்ல, மாமான் மகள்கிட்டேந்து மாமீர் வரைக்கும் போயிடுறது. இங்க பிராட்டி கேட்கிறா, அவர் என்ன பண்ணுவார்? பித்ருவாக்கிய பரிபாலனத்துக்காக வந்தார், 14 வருஷம் இங்க இருக்கணும்னு வந்தார். இருந்துட்டு இந்த 14 வருஷம் முடிஞ்சாவிட்டு அடுத்து என்ன பண்ண போறார்? திரும்பி போயிடுவார். அங்க போயிட்டு அங்க வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிப்பார். வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு இன்னொரு தரம் பிதா இந்த மாதிரி திரும்பி போ, காட்டுக்கு போ அப்படின்னு சொன்னா உடனே திரும்பி காட்டுக்கு போவார். அங்கேயும் ஒருத்தைய தொலைச்சிட்டு திருப்பி அங்கேயும் ராவணன் ஒருத்தன் யாராவது ஒருத்தன் கொண்டு போவான். அந்த மாதிரி அவளையும் தொலைச்சிட்டு திருப்பி நாட்டுக்கு போவார். திருப்பி அப்பா சொல்றதை கேட்பார். இந்த மாதிரி அது மட்டும்தான் அவருக்கு வேலையா? அவருக்கு என்ன நன்னா சுகமா இருக்க போறார். ரம்ஸ்யதே, அவருக்கு வீத பயங்கள்லாம் கிடையாது, அவருக்கு இந்த பயம்லாம் எதுவும் இல்லாம இருப்பார். நான் தானே இங்கே இப்படி கஷ்டப்படுகிறேன் என்று எம்பெருமான் பெருமாள் மேல் கோபப்பட்டு, அந்த கோபமானது தன்னுடைய மாமனாரான தசரத சக்கரவர்த்தி பரியந்தம் போய் நிற்கிறா போலே இங்கே ஆண்டாளுக்கு கோபமானது
இந்த மாமான் மகள் மேல் மட்டுமல்லாமல் மாமான் மகளுடைய அன்னையார் மாமீர் அவர் வரைக்கும் சென்று சேர்கிறது. அதனாலேதான் இப்படி எல்லாம் பேசுகிறாள். ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ. இதெல்லாம் கேட்ட உடனே அந்த தாயாரால பொறுக்க முடியல. அவ சொல்றா, ஏமா அவதான் ஒண்ணும் பண்றதில்லை, ஒருவேளை ஒண்ணு பண்ணலாமே, பேசாம எம்பெருமானுடைய திருநாமங்கள், அந்த திருநாமங்களை நீங்க சொல்லலாமே என்று கேட்கிறாள். அந்த திருநாமங்களை சொல்லலாம் என்று கேட்டா, அப்படி சொல்லிட்டா அதனால அவள் எழுந்து வந்துருவாளோ என்று கேட்கிறாள். அப்படி அந்த அன்னை அவள் கேட்டவுடனே, மாமி அவள் கேட்ட உடனே, அப்பொழுது ஆண்டாள் என்ன சொல்கிறார், நீங்க வேற, நாங்க எல்லாத்தையும் சொல்லியாச்சு, மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்னென்னு நாமம் பலவும் நவின்னு அப்படிங்கிறார். நாங்க ஒரு நாமத்தை மட்டும் இல்ல, நாமம் பலவும் நவின்னு. எப்படி அந்த நாமம் பலவும் அப்படின்னா, ஒவ்வொன்றுத்துக்கும் இப்ப மாமாயன் என்கிற நாமம், அதை சுத்தி இருக்கிற அந்த பல நாமங்கள், சஹஸ்ர நாமத்தையும் சொல்லாது, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு சஹஸ்ர நாமம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அவ்வளோ நாமங்களை நாங்கள் சொல்லிவிட்டோம். மாமாயன், மாதவன், வைகுந்தன். இப்ப இந்த ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு தாத்பரியம், அதை அடுத்து அனுபவிக்கலாம். இப்ப மாமாயன் என்று எடுத்துக்கொண்டால் அவன் என்ன, கண்ணனானவன் மாயன். எப்படிப்பட்ட மாயன் என்றால், தன்னுடைய குணச்சேஷ்டிதங்களை காட்டி அபலைகளான பெண்களை வென்று விடுபவன். எப்படின்னா, இப்போ 15வது பாசுரத்திலையும் கிட்டத்தட்ட இதே அர்த்தத்தை தான் காட்டியிருக்கார். எப்படின்னா, தன்னுடைய இந்த கண்ணனானவன் என்ன பண்ணுவான், தன்னுடைய குணங்கள், அந்த குணங்கள்லாம் எப்படி என்று எடுத்துக்கொண்டால், அவளுக்கு அப்படியே ரொம்ப ரொம்ப கண்ணனாலே சௌலபியம் இல்லையா, அந்த குணங்களை எல்லாம் காட்டி அவர்களை வென்று விடுவான். 10 மஞ்சள் பூசி பாவை மாறுடு பாடியில் என்று ஆண்டாளுடைய திருத்தந்தையாரான பெரியாழ்வார் அருளி செய்திருக்கார். கண்ணன் எப்படி இருப்பான்னா, இப்ப கோபிகைகள் அவெல்லாம் தீர்த்தாமாட போறா, தீர்த்தாமாட போகணும் அப்படிங்கிறச்சே அவெல்லாம் மஞ்சள் அரைத்து பூசிக்கொள்ள வேண்டும். அந்த மஞ்சள் இல்ல, மஞ்சள் வாங்கணும், மஞ்சள் வாங்கறதுக்காக போறா. மஞ்சள் வாங்கறதுக்காக போனா அப்ப அங்க இருக்கிற மஞ்சள் அதெல்லாம் நன்னா இருக்கா, அது நல்ல பத்திர மஞ்சளா அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ணுவா, அதை உரசி பார்க்கணும் இல்லையா. உரசி பார்க்கறதுக்கு என்ன பண்ணுவாளாம், கண்ணனை கூப்பிடுவாளாம். கண்ணா வாங்க, நான் கண்ணனும் வந்துடுவான். ஏன்னா அவன் இவ பிராடியே தானே அவன் என்ன சுத்தின்னு இருக்க போறான். கூப்பிட்டு உடனே என்ன செய்வார்களாம், கண்ணா கொஞ்சம் குனிஞ்சுக்கோ, உன்னுடைய முதுகை காட்டு என்று கேட்பார்கள். உடனே கண்ணனும் குனிந்து தன்னுடைய முதுகை காட்டுவான். அந்த முதுகிலே நன்ன மஞ்சளை அரைச்சு உரசி பார்ப்பாளாம். உரசி பார்த்துட்டு, இது பத்திர மஞ்சள், இப்போ இது வாங்கிக்கலாம் அப்படின்னு முடிவு செய்வார்களாம். அப்படி அவ்வளவு அவர்களுக்கு அவன் ஆட்பட்டு இருந்தான். அப்படி அவன் இவர்களுக்கு தோற்றவன் போலேயே இருந்தான். இவர்களுக்கு தோற்றவன் போலே இருந்து அவன் என்ன பண்றான், இவர்களை, இந்த அபலைகளை வென்று விடுகிறான். எப்படி, இதைத்தான் 15வது பாசுரத்திலையும் என்ன காட்டியிருக்கானா, வல்லானை கொன்றானை மாத்தாரை மாத்தழிக்க வல்லானை மாயனை. இங்க மாமாயன்னு சொல்றார் இல்லையா, அங்கேயும் அதே வல்லானை கொன்றானை மாத்தாரை மாத்தழிக்க வல்லானை மாயனை என்று ஆண்டாள் அங்கே கொண்டாடுகிறாள். இந்த மாயனானவன் எப்படின்னா, தன்னுடைய கூடாதவரையும் கூடிவிடும், வென்றுவிடும் சக்தி அவனுக்கு இருக்கிறது. அது 27வது பாசுரத்திலே பின்னாடி வருகிறது, கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா அப்படின்னு. அது வேற விஷயம், அது வேற. நான் இங்க எடுத்துட்டா, இப்படி எல்லா தனக்கு அனுகூலமா இருக்கிறவர்கள் அவர்கள்கிட்ட கூட என்ன பண்ணுவான், தான் தோற்பது போல் அவர்களுக்கு தன்னுடைய இந்த மாயம்னா, இங்க நம்முடைய சம்பிரதாயத்திலே நம் ஆச்சாரியர்கள் மாயம் என்ற சொல்லுக்கு அவர்கள் என்ன அர்த்தம் காட்டியிருக்கார்கள் என்றால், வண்டர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஆச்சரியமான சேஷ்டிதங்களை செய்பவன் மாயன் என்று காட்டியிருக்கார்கள். இதே அத்வைதிகளை எடுத்துக்கொண்டால் அவர்கள் மாயன் என்ற சொல்லுக்கு மாயம்னா மாயா இல்ல அப்படிங்கிற மாதிரி அவ எடுத்துட்டு இருக்கா. ஆனா அது கிடையாது சரியான அர்த்தம். இப்படி அற்புதமான சேஷ்டிதங்களை செய்யக்கூடியவன் என்ற என்ற பொருள்பட நம் ஆச்சாரியர்கள் நமக்கு காட்டியிருக்காள். அப்படிப்பட்ட மாயன், அப்படி சௌலபியத்தோட இருப்பவன். அப்படிப்பட்ட இந்த மாயன் அவன் எங்கே இந்த மாதிரி இவ்வளவு சௌலபியம், இப்படி எல்லாரோடையும் கலந்து பரிமாறணும், இப்படி இந்த குணத்தை அவன் எங்கே கத்துக்கொண்டான் என்றால், மாதவன் என்று காட்டுகிறான். மாதவன் அப்படின்னா என்ன அர்த்தம் என்றால், ஸ்ரீயப்பதி. மா என்பது பிராட்டியாரை குறிக்கும், பெரிய பிராட்டியாரை குறிக்கும். மா என்றால் மகாலட்சுமிக்கு கணவன் என்ற அர்த்தம். அவளிடத்திலேதான், பிராட்டியிடம் இருந்துதான் இவன் இந்த பிராட்டியிடத்திலேதான் இவன் இப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு குருகுல வாசமே அவனுக்கு அங்கதான் ஆயிருக்கு என்று
வியாக்கியாத்தா காட்டியிருக்கார். அப்படி மாமாயனானவன் மாதவன், மாமாயன் மாதவன் என்று கொள்ள வேண்டும். அதற்கு மேலே இப்ப இந்த மாதவன் அப்படிங்கிறதுனால பிராட்டி புருஷகாரம் செய்கிறாள், அவளாலே தான் நம் எல்லாருக்கும் பேரு கிடைக்கிறது. அப்படிப்பட்ட பிராட்டி அவளுடைய கணவன் என்ற மாதவன் என்ற நாமத்தையும் சொல்லிவிட்டோம். இப்ப என்னன்னா அந்த மாதவனா இருக்கான் இல்லையா, மாதவனா இருக்கான், பிராட்டிக்கே கணவன். பிராட்டிக்கே கணவன்னா அவனுக்கு எப்பேற்பட்ட இடம் இருக்க வேண்டும், அவனுக்கு என்ன சம்பத்து இருக்க வேண்டும் என்றால் மாதவன் வைகுந்தன் என்று காட்டுகிறாள் ஆண்டாள். திருவுக்கும் திருவாகிய செல்வா என்கிறார் திருமங்கை ஆழ்வார். அப்படின்னா திருவுக்கும் திருவாகிய செல்வா, இங்க என்ன எஸ்டாப்ளிஷ்டு ஃபேக்ட் அப்படிங்கிறது என்னன்னாக்க, திரு பெரிய பிராட்டியானவள், அவளால தான் எம்பெருமானுக்கு பேரு. அது எஸ்டாப்ளிஷ்டு ஃபேக்ட், அதுல நோ கன்டென்ஷன், நோ டிஸ்கஷன். இப்போ எம்பெருமானுக்கு பெருமை சொல்லணும்னா எப்படி சொல்லணும் அப்படின்னா இந்த பிராட்டியை இட்டே சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட திருவுக்கும் திருவாகிய செல்வா, அவளே தன்னுடைய, அவளுக்கு திரு எங்கேருந்து கிடைக்கிறது, அவளுடைய திருவாக அவள் எதை நினைக்கிறாள் என்றால் எம்பெருமானான உன்னை நினைக்கிறாள். அதனால அவளை இட்டு இவனுக்கு பெருமை சொல்கிறார்கள். கஸ்ரீ ஸ்ரீய பரமசத்வ சமாஸ்ரய கஹா என்று ஆளவந்தாரும் ஸ்தோத்திர ரத்னத்திலே அருளி செய்திருக்கிறார். கூரத்தாழ்வானுடைய திருக்குமாரரான பராசர பட்டரும் ஸ்ரீ ஸ்ரீரங்கேஷயா என்று ஸ்ரீகுண ரத்ன கோஷத்திலே அருளி செய்திருக்கார். இப்படி இவனுக்கு பெருமை அளிக்கும் பிராட்டி, அவள் இருப்பதற்கு மேன்மை பொருந்திய, அவளுக்கு வேண்டுமான மேன்மை பொருந்திய இடம் எது என்றால் அது வைகுந்தம் என்று காட்டுகிறார்கள். அப்படிப்பட்ட வைகுந்தத்தை இடமாக கொண்ட வைகுந்தன் மாமாயன் மாதவன் வைகுந்தன், மாமாயன் மாதவன் என்று வைத்துக் கொள்ளலாம். மாதவன் வைகுந்தன் என பிராட்டியுடைய கணவனாக இருப்பதனாலே இவனுக்கு ஏற்ற இடம் என்ன என்றால் வைகுந்தம். இப்படி இந்த பல சஹஸ்ரநாமங்களையும் நாங்கள் சொல்லிவிட்டோம். மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்னென்ன நாமம் பலவும் நவின்னு எல்லாத்தையும் நாங்கள் சொல்லிட்டோம். ஏலோரெம்பாவாய் அப்படின்னு சொல்ல, அதற்கு மேலே இந்த கோபிகையானவள் அவளும் எழுந்திருந்து வந்து இவர்களுடைய ஆண்டாள் கோஷ்டியினுடைய சேர்ந்து கொண்டாள் என்பது இந்த திருப்பாவை பாட்டுக்கான அர்த்தம். இதிலே அடியேன் கூறிய அனைத்து விஷயங்களிலும் இருந்த பிழைகளை பெரியோர்கள் பொறுத்தருளுமாறு பிரார்த்தித்து அடியேன் அமைகிறேன். தூமணி மாடத்து சுத்தும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலனை மேல் கண்வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ மகள்தான் ஊமையோ அன்னி செவிடோ அனந்தலோ ஏமப் பெருந்துயல் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்னென்ன நாமம் பலவும் நவின்னு ஏலோரெம்பாவாய். திருவாடிப்பூரத்து செகத்துதித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெத்தெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே, 140 முன்னுரைத்தாள் வாழியே, உயரரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே, மறுவாரும் திருமல்லி வளநாடி வாழியே, மண்புதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே. ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்யமங்களம். ஆண்டாள் திருவடிகளே சரணம், ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும், முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும், எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால், இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே,
இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே